எல்லோருக்கும் வணக்கம். மாகாண முகாமைத்துவ சேவையில் உள்ள முகாமைத்துவ உத்தியோகத்தர் சேவை அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடாத்தப்பட இருக்கின்ற போட்டி பரீட்சை 2026 இது தொடர்பிலான அலுவலக முகாமைத்துவம், அலுவலக நடைமுறைகள் மற்றும் பொது வினாத்தாள் தொடர்பான விடயப்பரப்பினை உள்ளடக்கியதான 5வது செயல்முறையில் இன்று சந்திக்கிறோம். இந்த செயலமர்வில் ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடாத அல்லது கலந்துரையாடப்பட்டிருப்பினும் அவற்றில் ஆழமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சில விடயங்கள் தொடர்பாக இன்றைக்கு பேச இருக்கிறோம். நாங்கள் அந்த விடய பரப்புக்குள்ள நுழையலாம். முதலாவது விடயம் நாங்கள் தலைமைத்துவம் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். தலைமைத்துவம் என்றால் என்ன? பொதுவாக தலைமைத்துவம் என்றால் என்ன? அதற்கு பின்பாக அறிஞர்களுடைய வரைவிலக்கணங்கள் போன்றவற்றை பார்க்கலாம். தலைமைத்துவம் என்பதனால கருதப்படுவது என்ன? இந்த தலைமைத்துவம் தொடர்பாக பேசுகிற போது இங்கு முதலாவதா சொல்கிறது, ஒரு நிறுவனத்தின் பொதுவான இலக்குகள் அல்லது தீர்மானிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதற்கு ஒரு பாயிண்ட்ஸ் நிறுவனத்தின் பொதுவான தீர்மானிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதற்கு. இரண்டாவது, பணியாளர்களை ஊக்கப்படுத்தி வழிகாட்டி அவர்களை தூண்டுகின்ற. மூன்றாவது, ஒரு செல்வாக்கு செலுத்துகின்ற கலை அல்லது செயல்முறை தலைமைத்துவம் எனப்படும். அப்ப இங்க 3 விஷயம் சொல்றோம். ஒன்று, நிறுவனத்தின் பொதுவான தீர்மானிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதற்காக இது செய்யப்படுது. இது இரண்டாவது, பணியாளர்களை ஊக்கப்படுத்தி வழிகாட்டி அவர்களை செயற்பட தூண்டுகிற கர்மத்தை செய்கிறது. மூன்றாவது, அவ்வாறு செய்வதற்கு அவர்களை தூண்டும் செல்வாக்கு செலுத்தும் கலை அல்லது செயல்முறை தலைமைத்துவம் என்று அழைக்கப்படுது. இங்கு தலைமைத்துவம் தொடர்பான வரைவிலக்கணங்கள், அறிஞர்களுடைய வரைவிலக்கணங்களை கேட்கலாம். நான் பல தடவை சொன்னது போல 2023 வினாத்தாள மட்டும் கருத்தில் வைத்துக்கொண்டு உங்களுடைய கற்றலை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம். சாதாரணமாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடைய வினாத்தாள்கள், அவர்களுடைய வினைத்திறமகான் தலைப்பரீட்சை வினாத்தாள்களில் கூட சில தலைப்புகளுக்காக அறிஞர்களுடைய வரைவிலக்கணங்களை எழுதும்படி கேட்டிருக்கிறார். அலுவலகம் என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணம் ஒரு அறிஞருடைய பெயரை சொல்லி எழுதுங்க என்று கேட்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் இதில் ஒரு 5 வரைவிலக்கணங்கள் எளிமையாக அதை பார்த்து வைக்க போகிறோம். பீட்டர் ட்ரக்கர், ஹரோல்ட் கூன்ஸ் அண்ட் ஹென்ஸ் வெஸ்ட்ரிச் என்கிறவர், ஹீத் டேவிஸினுடையது, ஜேஆர் டெரியினுடையது அல்ல ஜோர்ஜ் டெரியினுடையது, செஸ்டர் பர்னட் என்கிற 5 பேருடைய வரைவிலக்கணங்கள். இந்த வரைவிலக்கணங்கள் தொடர்பில் நீங்கள் அதிக அளவில் சிரமப்பட தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல இதற்குரிய பாடக்குறிப்புகளை கூடிய விரைவில் ஆகக்கூடியது நாளை மறுதினம் அதற்கு முன்பாக உங்களுக்கு கிடைக்க செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். பெரும்பாலும் அதை செய்வேன். இப்போ இதில் முதலாவது பீட்டர் ட்ரக்கர் என்கிறவர் சொல்கிறார், ஒருவரின் திறனை ஆகச்சிறந்த மட்டத்துக்கு கொண்டு செல்வது தலைமைத்துவம். இதுதான் சுருக்கம். ஒருவரின் திறனை ஆகச்சிறந்த மட்டத்திற்கு கொண்டு செல்வதே தலைமைத்துவம். அவர் சொன்ன விளக்கத்தை சொல்லுகிறேன். தலைமைத்துவம் என்பது ஒரு தனி நபரின் பார்வையை உயர் மட்டத்துக்கு உயர்த்துவது, ஒரு நபரின் செயல்திறனை உயர்தரத்திற்கு உயர்த்துவது, ஒரு நபரின் ஆளுமையை அதன் சாதாரண எல்லைகளுக்கு அப்பால் கட்டி எழுப்புவது. 3 விஷயத்தை சொல்றார். நாங்கள் போட்டு ஒன்றாக எழுதலாம். தலைமைத்துவம் என்பது முதலாவது பார்வையை உயர்த்துவது, இரண்டாவது செயல்திறனை உயர்த்துவது, மூன்றாவது ஆளுமையை சாதாரண எல்லைக்கு அப்பால் கட்டி எழுப்புவது. அப்ப பீட்டர் ட்ரக்கரனுடைய வரைவிலக்கணம், தலைமைத்துவம் என்பது ஒரு தனிநபரின் பார்வையை உயர் மட்டத்துக்கு உயர்த்துவதும், ஒரு நபரின் செயல்திறனை உயர்தரத்துக்கு உயர்த்துவதும், ஒரு நபரின் ஆளுமையை அதன் சாதாரண எல்லைகளுக்கு அப்பால் கட்டி எழுப்புவதும் ஆகும். சுருக்கமாக, ஒருவரின் திறனை ஆகச்சிறந்த மட்டத்திற்கு கொண்டு செல்வது தலைமைத்துவம். இங்கு
பார்வை, செயல்திறன், ஆளுமை என்கிற 3 விடயத்தை உள்ளடக்கி அதனை உயர் மட்டத்திற்கு அல்லது சாதாரண எல்லைக்கு அப்பால் கொண்டு செல்வது தலைமைத்துவம். கூன்ஸ் அண்ட் வெச்ரிச் என்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், தலைமைத்துவம் என்பது மக்கள் ஒரு பொதுவான இலக்கை அடைவதற்காக அவர்களை ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பின்தொடரச் செய்யும் வகையில் அவர்கள் மீது செல்வாக்கு செலுத்தும் கலை அல்லது செயல்முறை. தலைமைத்துவம் என்கிறது மக்கள் ஒரு பொதுவான இலக்கை அடைவதற்காக அவர்களை ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பின்தொடரச் செய்யும் வகையில் அவர்கள் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற கலை அல்லது செயல்முறை. 3வது கீத் டேவிஸினுடைய வரைவிலக்கணம், தலைமைத்துவம் என்பது மற்றவர்களை ஊக்குவித்து நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்களை அடைவதற்காக அவர்களை ஆர்வத்துடன் உழைக்க வைக்கும் திறமை. இது குழுவை ஒன்றிணைக்கும், இலக்குகளை நோக்கி நகர்த்தும் ஒரு மனித காரணி. கீத் டேவிஸ் 2 விஷயத்தை சொல்லுகிறார். தலைமைத்துவம் என்பது மற்றவர்களை ஊக்குவித்து நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்களை அடைவதற்காக அவர்களை ஆர்வத்துடன் உழைக்க வைக்கும் திறமை. இது குழுவை ஒன்றிணைக்கும், இலக்குகளை நோக்கி நகர்த்தும் ஒரு மனித காரணியாகும். டெரியினுடைய வரைவிலக்கணம் ஜி.ஆர். டெரி அல்லது ஜோர்ஜ் ஆர். டெரியினுடைய தலைமைத்துவம் தொடர்பாக சொல்லுகிறது, மக்கள் தானாக முன்வந்து பாடுபடும் வகையில் அவர்களின் மீது செல்வாக்கு செலுத்தும் ஒரு செயல் தலைமைத்துவம். மக்கள் தானாக முன்வந்து ஒரு பொதுவான நோக்கத்திற்காக மக்கள் தானாக முன்வந்து பாடுபடும் வகையில் அவர்கள் மீது செல்வாக்கு செலுத்தும் ஒரு செயல். சிஸ்டர் பானாட் சொல்றார், தலைமைத்துவம் என்பது ஒரு தலைவரின் நடத்தை. இது மற்றவர்களின் நடத்தையை வழிநடத்துகிறது, ஒரு கூட்டு முயற்சியில் அவர்களை ஈடுபடுத்துகிறது. இங்க இதுவரையில சொல்லப்பட்ட இந்த வரைவிலக்கணங்கள் தொடர்பில் நீங்கள் அதிகம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. பொதுவான ஒரு வரைவிலக்கணம். இந்த வரைவிலக்கணங்கள் தொடர்பான ஒரு பொதுவான அம்சம் கொண்டு இருக்குது. எப்படி என்றால், முதலாவது, இது ஒரு செல்வாக்கு செலுத்துகின்ற விடயம். தலைமைத்துவம் என்பது ஒரு செல்வாக்கு செலுத்துகின்ற கலை. அதிகாரம் செலுத்துவதை விட மக்களின் ஆர்வத்தை தூண்டி வேலை செய்ய வைப்பது. 2வது, பொதுவான இலக்கு, குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தை நோக்கி அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். 3வது, தன்னார்வம். பணியாளர்கள் பயத்தினால் அல்ல, விருப்பத்தோடு வேலை செய்ய ஊக்குவிக்கப்படுகிறது. இது ஒரு தடவை நடப்பது அல்ல, தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு நடவடிக்கை. இப்போ தலைமைத்துவம் என்கிற வரைவிலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உள்ளடக்கத்தை பாருங்க. ஒன்று, செல்வாக்கு செலுத்துவது. 2வது, பொதுவான இலக்கு. 3வது, பணியாளர்களுடைய ஆர்வம் விருப்பத்தை தூண்டி அவர்கள் தானாகவே இலக்கு நோக்கி செயற்பட செய்கிறது. இந்த 3 விடயமும் உங்களுடைய வரைவிலக்கணத்துக்குள்ள வந்தால் நீங்க சரியாக எழுதியிருக்கிறீங்க என்பது அதனுடைய கருத்து. சரி, அடுத்தது தலைமைத்துவ பண்புகள் பற்றியதாக கேள்விகள். இந்த தலைமைத்துவ பண்புகள் என்று வருகிற போது சாதாரணமா தலைமைத்துவ பண்புகள் என்று சொல்லுங்கோ என்று கேட்டால் எழுதி போட்டு போகலாம். தலைமைத்துவம் தொடர்பான நிர்வாக பண்புகள் 2, தலைமைத்துவம் தொடர்பான சமூக பண்புகள் என்று சொல்லுங்கோ, அல்லது இன்டெலெக்சுவல் அறிவு சார்ந்த பண்புகள் சொல்லுங்கோ, தனிப்பட்ட பண்புகள் அல்லது ஆளுமை பண்புகள், பர்சனல் குவாலிட்டிஸ், தனிப்பட்ட பண்புகள் அல்லது ஆளுமை பண்புகள் என்று சொல்லி தனியா பர்டிகுலராக கேட்டால் எழுதக்கூடிய விதமாக சில வேளை சின்ன சின்ன கேள்வியாகத்தான் கேட்பார். இப்போ நாங்கள் எல்லா கேள்வியும் கேட்டார்கள், தலைமைத்துவ பண்புகள் கேட்டார்கள், எனக்கு தெரியும், நான் அழகாக எழுதியிருக்கிறேன் என்று வருகிற போது புள்ளிகள் வரை இல்லை, 40 தாண்ட முடியவில்லை என்கிறதுல இந்த மாதிரியான தடைகளும் இருக்குது. எங்களுடைய பக்கத்தில் தவறுகளும் இருக்குது, மொழிபெயர்ப்பு குறைபாடு போன்ற பல்வேறு எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களும் இருக்குது.
நாங்கள் எங்கட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட காரணங்களை வெற்றி கொள்ளும் வகையில சில தந்திரோபாயங்களை அமைச்சுக் கொள்ளும். இப்ப தலைமைத்துவ பண்புகளை படிக்கக்குள்ள இந்த 4 தலைப்புகளுக்கு கீழே அதை வகைப்படுத்தி பார்க்கிறோம். அவ்வளவுதான். சாதாரணமாக கேட்டா ஒவ்வொன்றிலையும் ஒன்று எடுத்து எழுதி போட்டு போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்படி ஸ்பெசிபிக்கா கேட்டா, பர்டிகுலரா கேட்டா, தலைமைத்துவம் கொண்டிருக்க வேண்டிய அறிவு சார்ந்த பண்புகள் சொல்லுங்க, அல்லது சமூக பண்பு சொல்லுங்க, நிர்வாக பண்புகள் சொல்லுங்க ஒன்று அப்படி கேட்பார்களாக இருந்தால் அப்ப அதற்கு ஏற்ற விதமா கொஞ்சம் விரிவா கதை. ஆனால் எளிமையாக கேட்டாலும் நாங்கள் சொல்லலாம். இப்ப தனிப்பட்ட பண்பு, பர்சனல் குவாலிட்டிஸ் சொல்றது நேர்மை, அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். இது பணியாளர்களிடம் ஒரு நம்பிக்கை உருவாக்கும். அவர் தொடர்பிலே, அவருடைய வார்த்தைகள் தொடர்பிலே, அவரை பின்பற்றுவது தொடர்பில் ஒரு நம்பிக்கை உருவாக்கும். உங்க தனிப்பட்ட பண்புகள் என்று வருகிற போது ஒன்று நேர்மை, ஒரு இன்டெகிரிட்டி, சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பது. இரண்டாவது தன்னம்பிக்கை, கடினமான சூழ்நிலைகளில் பதற்றமடையாமல் செயலாற்றுகின்ற, முடிவெடுக்கின்ற திறன். மூன்றாவது ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது, லீட் பை எக்ஸாம்பிள், மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதோடு நிற்காமல் தான் முதலில் அந்த வேலையை செய்து காட்டுதல். அதாவது போதனை என்பது அல்லாமல் அது ஒரு சாதனையாக செய்து காட்டுவது. அடுத்தது எம்பதி. எம்பதி என்கிறது இங்கு சில வேளைகள் அது அனுதாபம் என்றெல்லாம் வார்த்தைகள் இருக்குது. எம்பதிக்கு சரியான விளக்கம் பிறர் நிலை உணர்தல். பணியாளர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், அவர்களுடைய உணர்வுகளை அவர்களுடைய நிலையில் இருந்து புரிந்து கொள்ளுதல், பிறர் நிலைக்கு ஆளாதல் என்று சொல்றது எம்பதி. அனுதாபம் என்று சொல்லி சில இடத்துல இருக்குது, ஆனால் பிறர் நிலைக்கு ஆளாதல் என்று சொல்லுவோம். இது தலைமைத்துவ பண்புகள்ல தனிப்பட்ட பண்பு. அடுத்தது அறிவு சார்ந்த பண்பு, இன்டெலெக்சுவல் குவாலிட்டிஸ். டிசிஷன் மேக்கிங் பவர், அறிவு சார்ந்த பண்பு. டிசிஷன் மேக்கிங், சரியான நேரத்தில் சரியான தரவுகளை கொண்டு துணிச்சலான முடிவுகளை எடுக்கிறது. தீர்மானம் எடுத்தல், டிசிஷன் மேக்கிங், சரியான நேரம் சரியான தரவுகளை பயன்படுத்தி துணிச்சலாக முடிவுகளை எடுக்கிறது. படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, பிரச்சனைகளுக்கு பழைய முறைகளில் தீர்வு காணாமல் புதிய இலகுவான முறைகள், வழிகளை கண்டறியும். ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு விஷன், எதிர்காலத்தில் நிறுவனம் அடைய வேண்டிய இலக்குகள் குறித்த தெளிவான சிந்தனையை கொண்டிருப்பது. இவ்வாறானவை அறிவு சார்ந்த பண்புகள். சோஷியல் குவாலிட்டிஸ் என்று வருகிற போது, சமூக பண்புகள் என்று கேட்டால் தொடர்பாடல் திறன், தகவல்களை தெளிவாக சுருக்கமாக ஏனைய தரப்பினருக்கு கொண்டு சேர்ப்பது, ஏனையவர்களுடைய கருத்துக்களை பொறுமையாக கேட்டு கிரகித்து சரியாக புரிந்து கொள்வது. அடுத்தது டீம் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள், ஒரு குழு உணர்வினை தோற்றுவிப்பது. தனிப்பட்ட வெற்றியை விட குழுவினுடைய வெற்றிக்காக எல்லோரையும் ஒன்றிணைத்து செயற்படுவது. மோட்டிவேஷன், பணியாளர்கள் சோர்வடையும் போது அவர்களை ஊக்கமளித்து வேலையில் ஆர்வத்தை தூண்டுவது. இவை சமூக பண்புகள் என்கிறதுக்குள்ள வகைப்படுத்தும். நிர்வாக பண்பு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ், பொறுப்பு கூறுறது, அக்கவுண்டபிலிட்டி, தவறுகள் தோல்விகள் ஏற்படும் போது அதன் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது. அத்தோடு வெற்றிக்கான புகழ் கௌரவத்தினை பணியாளர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது, பொறுப்பு கூறுதல். இது நிர்வாக பண்புகள்ல முக்கியமான. டெலிகேஷன், பவர் ஒப்படைக்கிற, எல்லா வேலைகளையும் தானே செய்யாமல் தகுதியான பணியாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் கடமைகள், பொறுப்புகள், அதிகாரங்களை ஒப்படைப்பது. டைம் மேனேஜ்மெண்ட், நேர முகாமித்துவம், பணிகளை முன்னுரிமை அடிப்படையில் பிரியோரிட்டி செய்து வகைப்படுத்தி நேரத்தை சரியாக கையாளுவது. இவ்வாறாக 4 வகையான தலைமைத்துவ பண்புகள். தலைமைத்துவ பண்புகள் பொதுவாக கேட்டால் இந்த 4ல இருந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து எழுதி போட்டு போங்க, பிரச்சனை. தனியாக நம் ஒவ்வொன்றையும் பிரித்து கேட்டா அப்போதும் எழுதக்கூடியதாக நாங்கள் பார்க்கணும். அடுத்து தலைமைத்துவ பாணி, லீடர்ஷிப் ஸ்டைல். இப்போ லீடர்ஷிப் ஸ்டைலில் 3 இருக்கு. ஒன்று சர்வாதிகார தலைமைத்துவம், இது ஓட்டோக்ரசி என்று சொல்லுவாங்க, அல்ல ஆதரைசேஷன். அடுத்தது ஜனநாயக தலைமைத்துவம், அது டெமோக்ரஸி அல்லது பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப், பங்கு பற்றும் தலைமைத்துவம் என்று சொல்லியும் சொல்றது.
சர்வாதிகார தலைமைத்துவத்தை அதிகார தலைமைத்துவம் என்று சொல்லியும் சொல்லுவோம். சர்வாதிகார தலைமைத்துவம் அல்லது அதிகார தலைமைத்துவம், ஜனநாயக தலைமைத்துவம் அல்லது பங்கு பெற்றும் தலைமைத்துவம், மூன்றாவது தலையிடா தலைமை. இது ஒரு பிரெஞ்சு வேர்டு உண்டு. அவர்களுடைய வேலைகளை செய்ய விடுங்கள் என்பது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். தலையிடாத தலைமை, தலையிடா தலைமை என்று சொல்லி மூன்று வகையான பாணிகள் இருக்குது. ஸ்டைல், பாணி என்ற ஸ்டைல், அப்போ லீடர்ஷிப் ஸ்டைல், மூன்று விதமானது இருக்கு. இந்த மூன்றுக்குள்ளேயும் சின்னது சின்னதாக எங்கள்கிட்ட கேள்விகள். இந்த மூன்று தலைமைத்துவமும் அதன் பண்பு என்ன, நன்மை என்ன, குறைபாடு என்ன, எந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தமான, இதுக்குள்ள கேட்கக்கூடிய இந்த தலைமைத்துவம் தொடர்பாக ஒரு சர்வாதிகார தலைமைத்துவம் அல்லது அதிகார தலைமைத்துவம் கொண்டிருக்கிற பண்புகள் ரெண்டு எழுத சொல்லிதான் பெரும்பாலும் கேட்பேன். கொண்டிருக்கிற பண்பு, அதின் நன்மை என்று சொல்லுங்கோ, குறைபாடு என்று சொல்லுங்கோ, இது இப்போ பொருத்தமானது. இந்த மாதிரியாக சில ஒரு கேள்வியினுடைய பகுதியாக 8 புள்ளிகளுக்குரிய கேள்வி ஒரு முழு கேள்வியை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட 2, 3, 3 என்பதாக பிரிக்கலாம். ஒரு கேள்வியை உடைச்சு கேட்கலாம். அப்படி கேட்கிற போது சர்வாதிகார தலைமைத்துவத்துக்குள்ள அப்படியே 8 கேள்வியை கேட்டுவிடல. அதுபோல ஜனநாயக தலைமைத்துவம் அல்லது பங்கு பெற்றும் தலைமைத்துவம் அல்லது தலையிடா தலைமைத்துவம், அது ஒரு சுயாதீனம் வழங்கும் தலைமைத்துவம் என்று சொல்லி அதை சொல்லும். அப்ப இந்த அடிப்படையில் நாங்கள் இதை பார்க்கவும் ஒவ்வொரு தலைமைத்துவத்தினுடைய பண்புகள் மற்றும் அவற்றினுடைய நன்மைகள், தீமைகள் என்று சொல்லி நான் போட்டிருக்கிறேன். நீங்க தீமைகள் என்று பாவிக்காதீங்கோ. அவற்றில் காணப்படுகிற குறைபாடுகள், சரிதானே? குறைபாடுகள் என்று சொன்னால் நல்லது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்கிறது குறைபாடுகள், அட்வான்டேஜஸ்ன்றது மேன்மைகள், டிஸ்அட்வான்டேஜஸ் மேன்மை இல்லாத விடயங்கள், குறைபாடுகள் என்று எடுத்துக்கொள்வோம். மற்றது அதனுடைய பொருத்தப்பாடு, சர்வாதிகார தலைமைத்துவத்தின் பொருத்தப்பாடான நிலைகள் என்று சொல்லுங்கோ என்று கேட்பினோம். எவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொருத்தப்பாடாக அமையும், இந்த விடயங்களை கொஞ்சம் கதைப்போம். சர்வாதிகார தலைமைத்துவத்தினுடைய பண்பு, சர்வாதிகார தலைமைத்துவம் ஒரு அதிகார தலைமைத்துவம் அல்ல சர்வாதிகார தலைமைத்துவம் என்று சொல்லுகிற போது இது அதிகாரம் மற்றும் முடிவெடுத்தல் ஆகியவை ஒரு மையத்தில், அதாவது உயர் நிர்வாகத்தினம் அல்லது தலைவரிடம் குவிந்திருக்கிற ஒரு ஸ்டைல். சர்வாதிகார தலைமைத்துவம் என்பது அதிகாரமும் முடிவெடுக்கும் உரிமை அல்லது முடிவெடுக்கும் தத்துவம், அத்தாரிட்டிஸ் அவர்கிட்ட தான் இருக்கும். மத்தியமயப்படுத்தப்பட்ட அல்லது மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் என்று நாங்கள் சொல்லுவோம். அனைத்து முக்கியமான முடிவுகளும் சிறு முடிவுகளும் தலைவரால் அல்லது உயர் முகாமையினால் மட்டுமே எடுக்கப்படும். இங்க ஒன் வே கம்யூனிகேஷன் தான் இருக்கும். கட்டளைகள் மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும். பணியாளர்களுடைய கருத்துக்கள் அல்லது பின்னூட்டங்கள் முக்கியத்துவம் பெறுவதில்லை. சொல்றதை செய்யும், அவ்வளவுதான். கட்டளைகள் மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும். பணியாளர்களுடைய கருத்துக்கள் அல்லது அபிப்பிராயங்கள், பின்னூட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை. நெருக்கமான மேற்பார்வை, பணியாளர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் தலைவரால் மிக நுணுக்கமாக கண்காணிக்கப்படும். கொள்கை வகுப்பது, திட்டமிடுவதில் பணியாளர்கள் எந்தவித பங்களிப்பையும் செய்ய முடியாது. கொள்கை வகுப்பது, திட்டமிடுவது தலைமையின் பொறுப்பாக இருக்கும். வேலைகளை நிறைவு செய்பவர்களுக்கு வெகுமதிகளை வழங்குவதும், வேலைகளை முடிக்காதவர்களுக்கு தண்டனை வழங்குவது அல்லது பயமுறுத்துவதன் மூலமாக இங்கு வேலை வாங்கும். இதுதான் சர்வாதிகார தலைமையினுடைய பண்பு. இதுல என்ன நன்மை என்று கேட்பாங்க. இப்ப சர்வாதிகார தலைமையினுடைய பண்பு ஒரு 5 பண்பு பேசிட்டோம். இதுல என்ன நன்மைகள் இருக்குது? விரைவா முடிவெடுக்கலாம், கலைச்சு நேரத்தை மெனக்கெடுத்த தேவையில்லை, மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்க தேவையில்லை, அவசர காலத்துல மிக வேகமான முடிவுகளை எடுக்கலாம். கிளியர் கமாண்டிங் சொல்வார்கள், தெளிவான கட்டளைகள், பணியாளர்களுக்கு தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் குழப்பம் இருக்காது. தெளிவான கட்டளை தலைவரினால் மட்டும் வழங்கப்படும். அனுபவமற்ற பணியாளர்களுக்கு சிறந்தது. அவர்கள்
அந்த வேலை தொடர்பில் அறிவை கொண்டிருக்க வேணும் அல்லது முன்னே அறிவை பிரயோகிக்க வேண்டும் என்பதில் சொல்றதை செய்தால் சரி, அடி என்ற இடத்துல அணி அடித்தால் சரி. அனுபவமற்ற பணியாளர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் சர்வாதிகார தலைமைத்துவம். தலைமையின் நேரடி வழிகாட்டல் கிடைக்கும். வேலை பற்றி அதிகம் தெரியாத புதிய பணியாளர்களுக்கு இந்த வழிகாட்டல் முறை சிறந்தது. உற்பத்தி திறனும் உயர்வாக இருக்கும். தலைவர் நேரடியாக கண்காணிப்பதால் பணியாளர்கள் சோம்பேறித்தனமாக இருப்பதற்கு சந்தர்ப்பம். உயர்ந்த உற்பத்தி திறன் இருக்கும். சர்வாதிகார தலைமையில நன்மைகளும் இருக்கின்றன. 4 நன்மையையும் நீங்க பாடக்குறிப்பாக தயாரித்துக் கொள்ளுங்க. நானும் தருவதற்கு முயற்சிக்கிறேன். இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன குறைபாடுகள் இருக்குது? ஒரு தாழ்வு மனப்பான்மை. பணியாளர்கள் இயந்திரங்கள் போல நடத்தப்படுவதால் அவர்களுடைய வேலை திருப்தி, ஆர்வம் அல்லது உளப்பூர்வமான ஈடுபாடு குறைவாக இருக்கும். படைப்பாற்றல் முடங்கி இருக்கும். பணியாளர்களிடம் சிறந்த யோசனைகள், அபிப்பிராயங்கள் இருந்தாலும் அல்லது புதிய மாற்றங்கள், கண்டுபிடிப்புகள் செய்வதற்குரிய உந்துதல் அவர்களிடம் இருந்தாலும் அது செயற்படுவதில்லை. நிறுவனத்தில் புதிய மாற்றங்கள், கண்டுபிடிப்புகள் ஏற்படும். பணியாளர்கள் தங்களுடைய யோசனைகளை சொல்ல முடியாததனால் நிறுவனத்தில் புதிய மாற்றங்கள் அல்லது கண்டுபிடிப்புகள் ஏற்படாது. இன்னொரு குறைபாடு தலைவர் மீதான தங்கியிருப்பு. தலைவர் அலுவலகத்தில் இல்லாத நேரத்தில் வேலைகள் ஸ்தம்பித்துவிடும். பணியாளர்கள் முடிவெடுக்க மாட்டார். தலைவர் கட்டளையிட்ட வேலைகள் முடிவடைந்தவுடன் தலைவர் அந்த இடத்துல இல்லை என்றால் பணியாளர்கள் ஃப்ரீஸில் இருப்பினர், உரை நிலையில் இருப்பார். இங்கு ஒரு லேபர் டேர்ன் ஓவர் கூடவா இருக்கும். அதாவது பணியாளர் புரள்வு அதிகமாக இருக்கும். கடுமையான கட்டுப்பாடு, தங்களுடைய அபிப்பிராயங்கள், திறமைக்கு வாய்ப்பின்மை போன்ற காரணமாக திறமையான பணியாளர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேறும் வாய்ப்பு இங்கு அதிகம். திறமைக்கு இடமளிக்கப்படாமை அல்லது அபிப்பிராயங்கள் அனுமதிக்கப்படாமை காரணமாக சிறந்த பணியாளர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சர்வாதிகார தலைமைத்துவம் எப்போது பொருத்தமானது? பொருத்தமான சந்தர்ப்பங்கள் இராணுவம் அல்லது பாதுகாப்பு சார்ந்த துறைகளில் எதிர்கால நடவடிக்கைகளின் படிமுறைகள் தொடர்பாக ரகசியம் பேணப்பட வேண்டிய சந்தர்ப்பங்களில், எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள நடவடிக்கைகள், வேலைகள் தொடர்பாக ரகசியம் பேணப்பட வேண்டிய சந்தர்ப்பங்களில், இராணுவம், பாதுகாப்புத்துறை போன்றவற்றில் மிகவும் குறுகிய காலத்துக்குள்ள ஒரு இலக்கை அடைய வேண்டிய கட்டாயம் இருக்கும் வேலைகளில், மிக குறுகிய காலத்துக்குள்ள நான் சொல்றதை செய் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமைத்துவம் வேணும். மிக குறுகிய காலத்துக்குள் ஒரு இலக்கை அடைய வேண்டிய கட்டாயம் காணப்படும் போது, பணியாளர்கள் ஒழுக்கமற்றவர்களாக அல்லது சிறந்த அனுபவமற்றவர்களாக இருக்கும்போது உயர் அனுபவம் கொண்ட தலைமை காணப்படுகிற சந்தர்ப்பத்தில் இது பொருத்தமாக இருக்கும். ஒரு கிரைசிஸில், நிறுவனம் பாரிய நெருக்கடியில் காணப்படுகின்ற போதும் சர்வாதிகார தலைமைத்துவம் பொருத்தமானதாக இருக்கும். அப்போ சர்வாதிகார தலைமைத்துவம் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொருத்தமானது என்று சொல்லி பார்த்தா 4 சந்தர்ப்பம் இருக்கு. ஆகக்கூடியது 4 போதும் உங்களுக்கு, அதுக்கு மேலே வேணாம், நான் அதிகம் திணிக்க இல்லை. சரிதானே? அடுத்தது ஜனநாயக தலைமைத்துவம் அல்லது பங்கு பெற்றும் தலைமைத்துவம். இதுல ஒரு தலைப்பை மட்டும்தான் போட்டிருக்கிறேன், நீங்கள் விளங்கி எடுத்துக்கொள்வீர்கள். ஜனநாயக தலைமைத்துவம் அல்லது பங்கு பெற்றும் தலைமைத்துவம், பார்ட்டிசிபேட்டரி லீடர்ஷிப் என்று சொல்லுவோம். இப்போ இதையும் அதே மாதிரியாக 4 படிமுறைகள் கூடாக பார்ப்போம். ஜனநாயக தலைமைத்துவத்தினுடைய முக்கியமான பண்பு என்ன? ஜனநாயக தலைமைத்துவத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? ஜனநாயக தலைமைத்துவத்தில் காணப்படக்கூடிய குறைபாடுகள் என்ன? பங்கு பெற்றும் தலைமைத்துவ பாணி எவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொருத்தமானதாக அமையும் என்கிற 4 விஷயங்களையும் நாங்கள் பேசுவோம். நான் கொஞ்சம் வேகமாகவே பேச விரும்புகிறேன். இதில் இருக்கக்கூடிய இன்றைக்கு திட்டமிடப்பட்ட எல்லா தலைப்புகளையும் பார்த்து நிறைவு செய்யலாம் என்கிற எண்ணத்தோடு, பங்கு பெற்றும் தலைமைத்துவம் என்பது பணியாளர்களுடைய பங்களிப்பை ஊக்குவிக்கின்ற ஒரு நவீன அணுகுமுறை என்று சொல்லப்படுகிறது. இது கூட்டு தலைமை என்று கூட அழைக்கப்படும். ஒரு தலைமை
மற்றும் முடிவெடுக்காமல் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுப்பதனால இது பங்கு பெற்றும் தலைமை அல்லது கூட்டு தலைமை என்கிற பெயர்களினால அழைக்கப்படும். இதன் பண்பு என்று பார்க்கிற போது முதலாவது பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரம். முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவரிடம் மட்டும் இருக்காது, தலைவரிடமும் காணப்படுவதோடு கீழ்மட்ட பணியாளர்களுடனும் பகிர்ந்து கொள்ளப்படும். முடிவெடுக்கின்ற அதிகாரம் தலைவரிடம் மட்டும் இருக்காது, கீழ்மட்ட பணியாளர்களுடனும் பகிர்ந்து கொள்ளப்படும். இருவழி தொடர்பாடல் இருக்கும். டூ வே கம்யூனிகேஷன். தலைவர் கீழ்மட்டத்தினருக்கு கட்டளைகள் வழங்குவதோடு அவர்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்கிறார். இங்கு இருவழி தொடர்பாடல் நடக்கும். ஃபீட்பேக், ஒப்பீனியன், சஜஷன் என்பதை பெற்றுக்கொள்ளப்படும். அவர்கிட்ட பின்னூட்டிகள், அபிப்பிராயங்கள், ஆலோசனைகள் பெறப்படும். பணியாளர்களுடைய பங்களிப்பு உயர்வாக இருக்கு. நிறுவனத்தின் குறிக்கோள்களை நிர்ணயிப்பது, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் பணியாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கும். தலைவருக்கும் பணியாளர்களுக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கை நிலவும். நான் இந்த ஒப்பீட்டை உங்களோட பேச விரும்ப இல்லை, நேரத்தை விரயம் செய்யல. ஆனால் ரெண்டையும் நீங்கள் உங்களுக்கு கையில பாடக்குறிப்பு கிடைத்தவுடன் அந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இங்க இருக்கிற இயல்பும் அங்க இருக்கிற இயல்பும், இங்க பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரம், அங்க மையப்படுத்தப்பட்ட அதிகாரம், இங்க இருவழி தொடர்பாடல், அங்க ஒன் வே கம்யூனிகேஷன் என்ற ஒரு வழி தொடர்பாடல். பணியாளர்களுடைய திட்டமிடுதல், அதாவது நிறுவன இலக்குகளை தீர்மானிப்பதில் பணியாளர் பங்களிப்பு குறைவாக இருக்கும். நெருக்கமான மேற்பார்வை இருக்கும், இங்கே மேற்பார்வை குறைவாக இருக்கும். அங்கு பணியாளர்கள்ட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், இங்கு நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கும். இந்த ஒப்பீட்டை செய்து கொள்ளுங்க. சரி, நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன், செய்ய இல்லை என்று சொல்லிட்டு செய்துட்டு தான் போகிறேன். பணியாளர்கள் மீது கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்படுவதில்லை என்பதால் அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டு, அதிகாரங்கள் வழங்கப்பட்டு, வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டு, அவர்கள் முடிவுகள் எடுப்பதற்கு பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். ஆகவே மேற்பார்வை முறை இங்கு கடுமையான கட்டுப்பாடு கொண்டதாக இருப்பதில்லை. அப்ப இதுல இருக்கக்கூடிய நன்மை என்ன? இங்கே இருக்கக்கூடிய நன்மைகளை அப்படியே தூக்கி கொண்டு போய் அதிகார தலைமைத்துவத்தினுடைய குறைபாடுகளாக ரிப்பீட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க ஹை மோரால், உயர்ந்த மனநிறைவு, அங்க லோ மோரால், அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க உயர்ந்த மனநிறைவு, பணியாளர்கள் மதிக்கப்படுவதாக உணர்கிறார்கள், வேலை திருப்தி, நிறுவன பற்று அதிகரிக்கும், சிறந்த முடிவுகள் இங்கே எடுக்கப்படும். அங்க சில விட தவறான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு, அது நான் சொல்ல இல்லை, வச்சுக்கொள்ள. என்ன, ஒருவர் எல்லா துறைகளிலும் எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டார், நிபுணராக இருக்க முடியாது. ஆகவே சில வேளைகளில் தீர்வுகள், தீர்மானங்கள் தவறானவையாக அமையும். இங்கு சிறந்த முடிவுகள், பலருடைய ஆலோசனைகள் திரட்டப்படுவதால் ஒரு விடயத்தை பற்றி பல கோணங்களில் சிந்தித்து மிகச்சிறந்த ஒரு முடிவை பெற்றுக்கொள்ள முடியும். படைப்பாற்றல் வளர்ச்சி அடையும். பணியாளர்களுடைய புதிய யோசனைகள் முன்வைக்க ஊக்குவிக்கப்படுவதால் நிறுவனத்தில் ஒரு கிரியேட்டிவிட்டியோ இனோவேஷன், நிறுவனத்தில் புத்தாக்கம் அல்லது அதன் ஆக்கத்திறன் அதிகரிக்கும். குறைந்த அளவு மேற்பார்வை, பணியாளர்கள் தங்களது நிறுவனத்தில் ஒரு அங்கமாக கருதுவர். பணியாளர்கள் தாங்கள் நிறுவனத்தின் ஒரு அங்கம் என கருதுவதால் அவர்கள் எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இருக்கிற குறைபாடு அங்க இருக்கிற நன்மையாக மாறும். முடிவெடுப்பதில் காலதாமதம் ஏற்படும். பலர்கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுக்க வேண்டியிருக்கும். அவசர காலங்களில் இது பொருந்தாது. அங்க இது நன்மையாக இருக்கும், விரைவாக முடிவெடுக்கலாம். அடுத்தது திறமையின்மை பாதிப்பை ஏற்படுத்தும். பணியாளர்களுக்கு போதுமான அறிவு அல்லது அனுபவம் இல்லை என்றால் அவர்கள் வழங்குகிற ஆலோசனைகள் தவறாக இருக்கு, நேர விரியத்தை தர மலட்டி கொண்டிருக்கணும். ஆனால் சர்வாதிகார தலைமைத்துவத்தில் பணியாளர்கள் அனுபவம் குறைந்தவர்கள் அல்லது வேலை தெரியாதவர்களுக்கு அது பொருத்தமானதாக இருக்கும். அதான் வித்தியாசம். மற்றது தலைவருடைய பொறுப்பு இங்கே மலங்கடிக்கப்படும். தோல்வி ஏற்படும் போது அங்கு தீர்மானம் எடுப்பதில் பங்கு கொண்ட எல்லோர் மீதும் அதன் பொறுப்பை சுமத்த முடியும், அவர்களை பழி கூற முடியும். எல்லாரும் சொன்னியால் இப்படி செய்து விட்டேன் என்று சொல்லி தலைவர் சொல்லுவார். சரி, அடுத்தது ஜனநாயக தலைமை எப்பொழுது பொருத்தமானது, எந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தமாக இருக்கும்? நிறுவனத்தில் நீண்ட கால திட்டங்களை வகுக்கின்ற வேளைகளில் பணியாளர்கள் அதிகமான அறிவு, திறன், அனுபவம்
அந்த தொழில் துறைகளில் நிபுணத்துவ அறிவை கொண்டவர்களாக அவர்கள் காணப்படும் போது இது பொருத்தமாக இருக்கு. டீம் ஸ்பிரிட், ஒரு குழு உணர்வை கட்டியெழுப்ப வேண்டிய சூழ்நிலைகளில் அவர்களுடைய பங்கு பெற்றல் வகையிலான தலைமைத்துவம் தான் பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது இதே மாதிரியாக இதே வடிவத்தில் நாங்கள் தலையிடாத்தன்மை தலையிடாத்தன்மை கொண்ட தலைமைத்துவம். இது தலையிடாதுன்ற இங்க அவர்களுடைய தலையீடு பூச்சியமாயிருக்கும் என்பது அர்த்தம் இல்லை, மிக குறைந்த அளவில் இருக்கும். அதாவது அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கிறது, அவர்களுடைய வளங்கள், ஆளடி, இன்னும் அவர்களுக்கு வேண்டிய பல்வேறு விதமான கட்டமைப்பு தேவைப்பாடுகள் போன்றவற்றை செய்து கொடுத்துட்டு அவை சுதந்திரமா வேலை செய்ய விடுகிறது. இதுதான் தலையிடாத்தன்மை என்று சொல்லி சொல்லும். ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சொல்லுங்கள். சரி, அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தலையிடாத தன்மை வாய்ந்த தலைமைத்துவம் என்பது தொடர்பாக இது கொஞ்சம் புதியது. ஜனநாயகம் அல்லது பங்கு பெற்ற தலைமைத்துவம், சர்வ அதிகாரம் அல்லது அதிகார தலைமைத்துவம் என்பது பொதுவாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விடயம். அப்போ கேட்குற வேளைகளில் சில வேளைகளில் இந்த புதிதாக விடயம், அதாவது நாங்கள் புதிதாக என்று சொல்லி இல்லை, இது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற விடயம்தான், நாங்கள் அதிக அளவில் கவனம் செலுத்தாத விடயங்களின் மீது அவர்கள் கவனம் செலுத்தலாம் என்பதனால கொஞ்சம் ஆழமா அந்த பகுதியை பார்த்துட்டு போவோம். சரி, இங்கு தலையிடாத தலைமைத்துவம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. பிரான்சிய மொழியிலே அவர்களை செய்ய விடுங்கள் என்கிற பொருளை தரும். பணியாளர்களுக்கு அதி உச்ச சுதந்திரம் வழங்குகின்ற ஒரு தலைமைத்துவம். பணியாளர்களுக்கு அதி உச்ச சுதந்திரம் வழங்கும் தலைமைத்துவம் என்று கேட்டால் நீங்கள் ஜனநாயக தலைமைத்துவத்தை போடக்கூடாது. ஜனநாயக தலைமைத்துவத்தில் தலைமை எடுக்கிற முடிவுகளை நோக்கி அங்கு பின்தொடர்பவர்கள் வழிநடத்தப்படுவார்கள், அந்த முடிவுகளை கொண்டு வாருது. இங்கே அப்படி இல்லை, சரிதானே? பணியாளர்களுக்கு அதி உச்ச சுதந்திரம் வழங்குகின்ற தலைமைத்துவம் என்று கேட்டால் அது தலையிடா தலைமைத்துவம். முழுமையான சுதந்திரம் இருக்கும். என்னுடைய பண்புகள் என்று பார்க்குற போது முதலாவது முழுமையான சுதந்திரம். பணியாளர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானிக்கும். இது பெரும்பாலும் எக்ஸ்பர்ட்டுக்கு தான் இதை கொடுக்குறது. இப்போ நீங்கள் உங்களுடைய மாவட்ட செயலகங்களில் பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலகத்தில் இருக்கிற அல்லது உங்களுடைய திணைக்களங்கள், மாகாண திணைக்களங்களை பார்த்தீங்கன்னா, அந்த திணைக்களங்களில் இருக்கிற இன்டர்னல் ஆடிட், சீஃப் இன்டர்னல் ஆடிட் அல்லது சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர், சீஃப் அக்கௌண்டன்ட், டைரக்டர் ஆஃப் பிளானிங், அந்த அவேண்ட செக்டரில் அவைக்குரிய வசதி வாய்ப்புகளை கொடுத்து போட்டு தலைவர் பெரிய அளவு தலையிட மாட்டேன். இல்லை, தலைவரை விட அவை அந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்டாக இருப்பினும் அவைக்குரிய ஃபெசிலிட்டேஷனை தான் தலைவர் கொடுத்து கொண்டிருப்பார். அப்போ அவர்களுக்கு ஏறத்தாழ முழு சுதந்திரம் இருக்கும். அப்போ முழுமையான சுதந்திரம் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானிப்பார். குறைந்தபட்ச தலையீடு இருக்கும். தலைவர் அன்றாட வேலைகளில் தலையிட மாட்டார், நெருக்கமாக கண்காணிக்க மாட்டார். பணியாளர்கள் உதவி கோரினால் மட்டும் அவர் அதுக்கு வழிகாட்டுவார். சில விளைவு வந்து கேட்பணும், சார் இப்படி ஒன்று இருக்கு சார், அப்படி செய்வோம் என்ன மாதிரி என்று கேட்டால் மட்டும்தான் அவர், அதாவது சிறப்பான சந்தர்ப்பங்களில் மட்டுமே தீர்மானம் எடுப்பதில் தலைவர் தலையீடு செய்வார் அல்லது வழிகாட்டுவார். தலைவருடைய முக்கியமான பணி பணியாளர்களுக்கு தேவையான தகவல்கள், உபகரணங்கள், வளங்களை சேகரித்து கொடுப்பதாக இருக்கும். பணியாளர்களே முடிவெடுப்பார்கள். நாங்கள் பார்த்த ஜனநாயக தலைமைத்துவத்தில் அல்லது பங்கு பெற்ற தலைமைத்துவத்தில் தலைவர் முடிவெடுப்பதற்கு ஏனையவர்களிடம் அபிப்பிராயத்தை கோருவார். இங்க முடிவுகளையே பணியாளர்கள் எடுத்து விடுவார்கள். இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகளை தீர்மானிக்கின்ற அதிகாரம் முழுமையாக பணியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். இங்க ஒரு செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அல்லது ஒரு சுய திருப்தியான நிலைமை ஒன்று இருக்கும். தன்னிறைவு பெற்ற ஒரு குழு பணியாளர்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுவார்கள். இதுல என்ன நன்மை என்று பார்த்தோம்னால் சுய வளர்ச்சி இருக்கும். பணியாளர்கள் தாங்களாகவே முடிவெடுக்கிறதால அவர்களின் ஆளுமை, தலைமைத்துவத்திறன் வளரும்.
மிக உச்சமான படைப்பாற்றல், எவ்விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாததால நிபுணத்துவம் வாய்ந்த பணியாளர்கள் மிகச்சிறந்த புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவார். உச்ச வேலை திருப்தி இருக்கும், ஹை மோரால் என்று சொல்றது. சுதந்திரமாக செயல்பட விரும்புபவர்களுக்கு இந்த முறை மிகுந்த மன நிறைவை தரும். வலிமையா சொல்றது போல இதுல என்ன குறைபாடு, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது? இதுல முதலாவது குழப்பங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அல்லது முரண்பாடு தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொறுப்புகள் சரியாக பகிர்ந்தளிக்கப்படாவிட்டால் யார் எதை செய்வது என்பதில் பணியாளர்களிடம் குழப்பங்கள் தோன்றலாம், தோன்றும் அல்ல தோன்றலாம். முறையான வழிகாட்டல் இல்லாத போது குழு தன்னுடைய இலக்கிலிருந்து விலகி போயிடும். சில நேரங்களில் தலைவர் தன்னுடைய கடமைகளில் இருந்து அல்லது பொறுப்புகளில் இருந்து தப்பிப்பதற்கு இந்த பாணியை பயன்படுத்தலாம். தலைவர் பொறுப்பு துறப்பை செய்வதற்கு இந்த ஸ்டைலை பயன்படுத்தி போடுவார். சில வேளைகள் தலைவர் பொறுப்பு துறப்புக்கான வாய்ப்பாக தலையிடா தலைமை பயன்படுத்தப்படலாம். ஊக்கமற்ற சோம்பேறித்தனமான பணியாளர்கள் இருக்கும் இடத்துக்கு இது பொருந்தாது. தங்களை தாங்களே கட்டுப்படுத்த தெரியாதவர்கள் அல்லது தான் தோன்றித்தனமாக செயற்படக்கூடிய பணியாளர்கள் காணப்படுகிற போது, இப்போ மாகாண சபைகளில் அமைச்சுக்களுடைய செயலாளர்களுக்கு கணிசமான அதிகாரங்கள் இந்த வகையில இருக்கு. ஆனால் ஒரு மோடியா போய் செக்ரட்டரியா இருப்பாரா இருந்தால் அவ்வளவுதான், பெரும் பாதிப்புகள் தோன்றிவிடும். இப்போ அங்கே குறைந்த அளவில் தான் தலையீடு இருக்கும் மாகாண சபையில். இப்போ பிரதம செயலாளர் அல்லது மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு ஆளுநருடைய தலையீடுகள் மிக நெருக்கமாக இருக்காது, மிக குறைந்த அளவில் தான் இருக்கும். அப்போ அங்க இருக்கிறவர் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தால், வாய் மட்டுமே உள்ள காது இல்லாத ஒரு மோடியா இருப்பாரா இருந்தால் அதிக அளவில் பாதிப்புகள் தோன்றுவிடும், மிக பெரும் அனர்த்தங்கள் நிகழும். அப்ப இது எப்போ பொருத்தமாக இருக்கும்? தலையிடா தலைமை எப்போது பொருத்தமாக இருக்கும்? பணியாளர்கள் மிக அனுபவம் வாய்ந்த ஹை எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்ட், மிக அனுபவம் வாய்ந்த நிபுணத்துவ தன்மை கொண்ட உயர் கல்வி தகுதி தொழிற்தகுதி மிக்கவர்களாக இருக்கும்போது, படைப்பாற்றல் மிகுந்த துறைகள், சாஃப்ட்வேர் டிசைன், ரிசர்ச், இந்த மாதிரியான இப்படி அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் இருக்கணும். தாங்களாகவே உந்தப்பட்டு வேலை செய்கிற பண்பு கொண்டவர்களாக அவர்கள் இருந்தால் இது பொருத்தமாக இருக்கும். இங்கு அடுத்த ஒரு ஹெடிங் தலைமைத்துவ கோட்பாடுகள். தலைமைத்துவ கோட்பாடுகள் 5 வகையான கோட்பாடு முக்கியமான இருக்குது. பண்பு சார்ந்த கோட்பாடு, நடத்தை சார்ந்த கோட்பாடு, சூழ்நிலை சார்ந்த கோட்பாடு, அடுத்தது மாற்றத்தக்க தலைமைத்துவம், பரிமாற்ற தலைமைத்துவம். அது ஒன்றுக்கொன்று எதிரானது. இங்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் அண்ட் டிரான்சாக்ஷனல். மாற்றத்தக்க தலைமைத்துவம் எதிர் பரிமாற்ற தலைமை. அடுத்தது முகாமைத்துவ வலை கோட்பாடு. இந்த 5 கோட்பாட்டையும் எளிமையாக, சில வேளைகளில் அவர்கள் கோட்பாட்டை கேட்காம விடயத்தை சொல்லி அது என்ன கோட்பாடு என்று கேட்பினார் என்று சொல்லுவது என்ன கோட்பாடு. இப்ப முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பண்பு சார்ந்த கோட்பாடு என்கிறது தலைமைத்துவத்தின் ஒரு பழைய கோட்பாடு. அது பண்பு சார்ந்த கோட்பாடு என்றால் இது தலைவர் பிறக்கிறார், உருவாக்கப்படுவதில்லை என்கிறது. ரொம்ப ஆழமா இல்லை நான் பேச இல்லை. தலைவர் என்கிறவர் பிறக்கிறார், அவர் உருவாக்கப்படுவது இல்லை. சிறந்த தலைவருக்கு இயற்கையிலேயே தனித்துவமான பண்புகள் இருக்கும். அந்த பண்புகள் இருக்கிறவர் தான் தலைவராக வரலாம். நல்ல தோற்றம், சுறுசுறுப்பு, ஆரோக்கியம், புத்திசாலித்தனம், தீர்க்கமான முடிவு எடுப்பார், மற்றவர்களை கவருகிற தன்மை, ஒரு கூட்டுறவுத்தன்மை, கூட்டாக செயற்படக்கூடியவர் போன்ற இயல்புகளை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் தலைவர்களாக இருக்கிறார்கள். அதாவது தலைவர்கள் பிறக்கிறார்கள், அவர்கள் உருவாக்கப்படுவது இல்லை என்று சொல்லப்படுது. அதாவது இங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவருடைய பண்புகள் சார்ந்து, அவர் பர்சனாலிட்டி,
சரிதானே? அவரோட உடல் பண்பு, தோற்றம், உடல் பண்புண்டா தோற்றம், சுறுசுறுப்பு, ஆரோக்கியம், அறிவு சார்ந்த பண்புகளாக புத்திசாலித்தனம், தீர்க்கமாக முடிவெடுக்கிறது, சமூக பண்பு, மற்றவர்களை கவருகிற தன்மை, ஒரு ஹாரிஸ்மெட்டிக் லீடர், கூட்டுறவு போன்றவை இருக்கும். இப்ப இங்க இவர்கள் சிறந்த தலைவர்களா என்பது தொடர்பில் எல்லாம் அபிப்பிராயங்கள் இருக்கு. அதை பற்றி சொல்ல இல்லை. உதாரணத்துக்கு இந்த மாதிரியான பண்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அவர் ஒரு தலைவரா? ஆனா இதே மாதிரியான பண்புகள் இருக்கக்கூடிய மோடி ஒரு சிறந்த தலைவர்ப்பா. இது இருந்தாலே தலைவர் ஆகிடலாமா? நான் உள்நாட்டில் ஒருவரையும் சொல்ல இல்லை. சரிதானே? சிக்கல்ல சிக்கிக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. அதனால பக்கத்து நாட்டை பற்றி கதைக்கிறேன். அப்போ இது பண்பு சார்ந்த கோட்பாடு என்று சொல்லப்படுது. அடுத்தது நடத்தை சார் கோட்பாடு. தலைமைத்துவ கோட்பாடுல நடத்தை சார்ந்த கோட்பாடு, பிஹேவியரல் தியரி என்று சொல்லுகிறது. இது ஒரு ஆள் உயரமா இருக்கிறாரா, கட்டையா இருக்கிறாரா, பர்சனாலிட்டியா, சிங்கம் போல நடக்கிறாராங்கிற எல்லாத்தையும் தாண்டி அவர் எப்படி நடந்து கொள்கிறார், பணியாளர்களை எப்படி மதிக்கிறார் என்பது போன்ற விடயங்களை கருத்தில் கொள்ளப்படுவது தான் இந்த நடத்தை சார்ந்த கோட்பாடு. ஒரு தலைவரின் குணத்தை விட அவர் பணியாளர்களிடம் காட்டும் நடத்தை, இது பயிற்சியின் மூலமாக தலைமைத்துவத்தை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறது தான் நடத்தை சார்ந்த கோட்பாடு. அது தலைவர் பிறக்கிறார், ஆக்க முடியாது என்று சொல்லுது. இங்க அப்படி இல்லை. இங்க அவருடைய பயிற்சியின் மூலமாக உருவாக்கி கொள்ள முடியும். இங்க ரெண்டு விதமான நடத்தை எதிர்பார்க்கப்படுங்க. இப்ப நாங்கள் நடத்தை சார் கோட்பாடுல முக்கியத்துவம் பெறுகிற ரெண்டு நடத்தைகள் ரெண்டு தனியாக கேட்கலாம். ஒன்று வேலை சார்ந்த நடத்தை அல்லது இலக்கு சார்ந்த நடத்தை. இரண்டாவது பணியாளர் சார்ந்த நடத்தை. நடத்தை சார் தலைமைத்துவத்தில் ரெண்டு நடத்தைகள், ரெண்டு ஒன்று கொண்டு வேறுபட்ட நடத்தைகள், ஒன்று கொண்டு எதிரான நடத்தைகள். ஒன்று டாஸ்க் ஓரியன்ட், இலக்கு நோக்கிய அல்லது வேலை நோக்கிய நடத்தை. வேலையை திட்டமிடுகிறது, இலக்குகளை நிர்ணயிக்கிறது, பணியாளர்களிடம் வேலை வாங்குவது, அவர்களை கண்காணிப்பது, இவற்றின் மீது கவனம் செலுத்துகிறது. இரண்டாவது பணியாளர் சார் நடத்தை, எம்ப்ளாயி ஓரியன்ட். பணியாளர்களின் தேவைகள், அவர்களோட நல்ல உறவை பேணுவது, அவர்களுடைய நலன் என்பவற்றில் அக்கறை காட்டுவது. இதுல உண்மையில ஒரு சிறந்த தலைவர் என்றால் இந்த ரெண்டு நடத்தைகளுக்கும் இடையில சமநிலையை பேண வேணும். வேலை செய்கிற நேரத்தில் டாஸ்க் ஓரியன்டா இருக்க வேணும், பொதுவாக எம்ப்ளாயி ஓரியன்டா இருக்க வேணும். பணியாளர் சார்ந்த நடத்தையையும் கொண்டிருக்க வேணும், வேலை அல்லது நிறுவன இலக்கு சார்ந்த நடத்தையையும் கொண்டிருக்க வேணும். அப்ப இதுதான் நடத்தை சார்ந்த கோட்பாடு. மூன்றாவது கோட்பாடு சொல்லப்பட்டிருக்குது சூழ்நிலை சார்ந்த கோட்பாடு. இது சூழ்நிலை சார்ந்த கோட்பாடு சொல்லுது நீங்கள் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி வேலை செய்கிறார், எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரியான தலைமைத்துவ பாணி, லீடர்ஷிப் ஸ்டைல் வேலை தராது, என்ன ஒர்க் அவுட் ஆகாது என்று சொல்லுது. அப்ப இங்க பணியாளர் புதியவர் என்றால் கட்டளை இடுகிற ஸ்டைல், பணியாளர் அனுபவம் மிக்கவராக இருந்தால் டெலிகேட்டிங் ஸ்டைல், இடத்துக்கு ஏற்றபடி. பணியாளர்களுடைய முதிர்ச்சி, வேலையின் தன்மை, நிறுவனத்தின் சூழல் என்பவற்றை பொறுத்து ஒரு தலைவருடைய வெற்றி என்கிறது அவர் சூழலை கையாளும் விதத்தில் தங்கி இருக்கிறது என்பதை சொல்லுகிறது சிச்சுவேஷனல் தியரி, சூழ்நிலை சார் கோட்பாடு. இங்க தலைவருடைய வெற்றியை பற்றி பேசிக்க முதலாவது பிறப்பில் வருகிறதுன்றது, இரண்டாவது பயிற்சியாளர் வருது என்று சொல்லுது, மூன்றாவது சூழலை கையாளுவதில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் தந்திரோபாய ஒரு தலைமைத்துவம். அவர் சூழலை கையாளுகிற விதத்தில் பணியாளருடைய முதிர்ச்சி நிலை, வேலை இந்த தன்மை, நிறுவனத்தின் சூழல் என்பவற்றை பார்த்து புதியவர் என்றால் கட்டளை இடுகிற ஸ்டைலையும், அனுபவம் மிக்கவர் என்றால் அதிகார ஒப்படைப்பு டெலிகேட்டிங் ஸ்டைலையும் வேலை செய்வார். அடுத்தது நான்காவது மாற்றத்தக்க பரிமாற்ற தலைமைத்துவம். ஒன்றுக்கொன்று எதிரான மாற்றத்தக்க மற்றும் பரிமாற்ற தலைமைத்துவம். பரிமாற்ற தலைமைத்துவம் என்றால் இது ஒரு அக்ரிமெண்ட். பரிமாற்ற தலைமைத்துவம் டிரான்சாக்ஷனல். நீ வேலையை சரியா முடிச்சா உனக்கு சம்பளம், ப்ரொமோஷன் கிடைக்கும், தவறுனால் தண்டனை கிடைக்கும் என்ற அடிப்படையில் இயங்குகிறது. இது அன்றாட வேலைகளை துல்லியமாக முடிப்பதற்கு சிறந்த மெத்தட். நாளாந்த வேலைகளை, கூலி அடிப்படையிலான வேலைகள் நிகழ்த்துவதற்கு பொருத்தமான தலைமைத்துவம் பரிமாற்ற தலைமைத்துவம்.
டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் என்று சொல்லுகிறது பணியாளர்களுடைய சிந்தனையை மாற்றி அவர்களை நிறுவனத்தின் லட்சியத்துக்காக அர்ப்பணிக்க செய்யும். இது ஒரு நீண்ட கால மாற்றம் நோக்கில இருக்கும். அப்ப பரிமாற்ற தலைமைத்துவம் டிரான்செக்ஷனல் தலைமைத்துவம் என்கிறது ஒரு இமீடியட் எஃபெக்ட். டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் என்கிறது மாற்றத்தக்க தலைமைத்துவம் என்பது நீண்ட கால மாற்றத்துக்குரிய அணுகுமுறையாக இருக்கும். அஞ்சாவது இந்த மேனேஜரல் கிரைட் என்று சொல்வார்கள், முகாமைத்துவ வலை கோட்பாடு. இது பிளேக் அண்ட் மவுட்டன் என்கிற 2 பேர் சேர்ந்து செய்தவ. இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன 2 தான், சுருக்கமா சொல்லுகிறேன். ஒரு கிராஃப்ட் இருப்பாங்க. இந்த முகாமைத்துவ வலை கோட்பாட்டில் ஒரு கிராஃப் ஒன்று கீறியிருப்பாங்க. ஒரு கிராஃப் ஒன்று கீறி காட்டுறேன். இப்படி இருக்கும். இங்க 9 வரைக்கும் இருக்கும், இங்க 9 வரைக்கும் இருக்கும். ஒன்று உற்பத்தி மீதான அக்கறை, 2வது மக்கள் மீதான அக்கறை. மக்கள்ங்கிறது அவரை பின்தொடர்பவர் மீதான அக்கறை. அப்போ இப்படி இருந்தாலும் பொருத்தம் இல்லை, இப்படி இருந்தாலும் பொருத்தம் இல்லை. இது ஒன்றின் மீதான அக்கறை கூடி மற்றதன் மீதான அக்கறை குறை. உண்மையில இப்படி இருப்பது சிறந்தது. இதுதான் மிகச்சிறந்த தலைமைத்துவம். அதாவது நிறுவனத்தின் நன்மையிலையும் உச்ச கரிசனை, மக்கள் நலனிலும் உச்ச கரிசனை என்பதை கொண்டதாக இருப்பதைத்தான் நாங்கள் முகாமைத்துவ வலை கோட்பாடு என்று சொல்லி சொல்றோம். முகாமைத்துவ வலை கோட்பாடு என்று சொல்லி சொல்லுகிறது 2 முக்கியமான மாறிகள் அல்லது 2 முக்கியமான காரணிகளின் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறது. உற்பத்தி மீதான அக்கறை, கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன். 2வது மக்கள் மீதான அக்கறை, கன்சர்ன் ஃபார் பீப்புள். இதுல 9க்கு 9 ஸ்டைல் என்கிறது உற்பத்தி மற்றும் மக்கள் நலன் ஆகிய 2க்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு குழு முகாமைத்துவம், டீம் மேனேஜ்மெண்ட் மிகச்சிறந்த பாணியாக இது கருதப்படும். அடுத்தது தலைமைத்துவம் தொடர்பான தடைகள். இன்னொரு விடயம் தலைமைத்துவத்தில் காணப்படுகிற தடைகள். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தலைமைத்துவத்தில் காணப்படுகிற தடைகள் என்று சொல்லி கேட்கிற போது பொதுவாக தலைமைத்துவத்தில் எதிர்நோக்கும் தடைகள், லீடர்ஷிப் பேரியர்ஸ் என்று கேட்டால் சாதாரணமாக ஒரு 2 4 எழுது தெரிஞ்ச பரவாயில்லை. ஆனால் தலைமைத்துவத்தில் காணப்படுகின்ற தொடர்பாடல் தடைகள் எழுதுங்கோ என்று கேட்டால், தலைமைத்துவத்தில் காணப்படுகிற சமூக கலாச்சார தடைகள் என்று சொல்லி கேட்டால், தலைமைத்துவத்தில் காணப்படும் நிறுவன ரீதியான தடைகள் என்று கேட்கப்பட்டால், அல்லது பர்சனல் பேரியர்ஸ் தனிப்பட்ட தடைகள் என்று அப்படி பர்டிகுலரா ஸ்பெசிஃபிக்கா கேட்டா நாங்கள் அப்படி படிச்சு வைப்போம். பொதுவாக கேட்டா பொதுவாக எழுதுவோம். தலைமைத்துவத்தில் காணப்படுகிற தடைகள் என்பதை எப்படி வகைப்படுத்தலாம் என்று கேட்டா நாளையும் எழுதுவோம். ஏற்கனவே சொன்ன விடயங்களையும் இது மாதிரியே பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. தலைமைத்துவ கோட்பாடுகள் 5 வகையான கோட்பாடு இருக்கு. அப்படி கோட்பாடுகள் 2 தருக என்று கேட்டால் பண்புசார் கோட்பாடு, நடத்தை சார் கோட்பாடு, சூழ்நிலை சார் கோட்பாடு என்று எழுதக்கூடியது. அப்படிங்க இப்படியும் பார்க்கலாம் தானே எளிமையாக. அதே போல இதுக்குள்ள தலைமைத்துவ பாணிகள் என்று கேட்டால் 3ஐயும் எழுத, 3க்குள்ள ஏதாவது ஒன்று எடுத்து தனித்தனியாக கேட்டாலும் எழுதல. தலைமைத்துவ பண்புகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்டா, தலைமைத்துவ பண்புகள் எவை என்று கேட்டா வேறு, தலைமைத்துவ பண்புகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்டா இப்படி 4 வகைப்படுத்தலாம் என்று எழுதக்கூடிய இருக்கும் தானே. தனிப்பட்ட பண்புகளை நான் இப்படி தர மாட்டேன், இவற்றுக்கான விரிவு தான் தருவேன். ஆனால் இப்படி பார்க்கணும்.
உங்களுக்கு நோட்ஸ் தெரிய தனிப்பட்ட பண்புகள், அறிவுசார் பண்பு, சமூக பண்பு, நிர்வாக பண்பு, பண்புகளின் வகைகள் என்று சொல்லி கொடுக்க மாட்டேன். இதுக்குள்ள இப்போ சொல்லுகிற போது தான் நீங்கள் கிரகிச்சு கொள்ளவும். நான் தலைமைத்துவ பண்புகள் என்று போட்டு தனிப்பட்ட பண்புகள் அதுக்கு உள்ளடக்கங்களை தான் உங்களுக்கு தருவேன். சரிதானே? அதே போல அறிஞர்களுடைய பெயரெல்லாம் கேட்க மாட்டார்கள். அறிஞர்கள் சொன்ன வேற விளக்கணும். அப்போ இந்த விடயங்களை அது மாதிரியாக அணுகிக் கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இப்போ படிக்கிறதுங்கிறது இது ஸ்டடி இல்லை, லேர்னிங். நீங்கள் கற்றுக்கொள்ளல்ங்கிற போது நான் இந்த ஓட்டப்பம்புகளை தண்ணி விட்டு இறைச்ச மாதிரியான வேலையாக இருக்கும். ஓட்டப்பம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு 2 வாளி தண்ணி விட்டால் ஓட்டப்பம் ஸ்டார்ட் பண்ணி முடிய 2 வாளி தண்ணி மட்டும் முடியல வரக்கூடாது. கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி முழுக்க வெளியில் வரணும். அது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தருகிறது பம்முக்கு உள்ளே விடுகிற மோட்டருக்குள்ளே விடுகிற தண்ணி மாதிரி. நீங்கள் எக்ஸாமுக்கு கொடுக்க போகிறது கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியை வெளியில் அனுப்புகிற மாதிரி. சில பேர் என்ன யோசிக்கிறேன்னா ஓட்டப்பம்மால் இறைக்கிறேன்டா 2 வாளி தண்ணியை ஓட்டப்பம்பை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட அந்த 2 வாளி தண்ணியும் வெளியில் வர்றதுதான். இதுக்கு பேர் லேர்னிங் இல்லை, இது கற்றல் அல்ல. சரிதானே? அப்போ கற்றல்ங்கிறது இப்போ இப்படி சொல்லித் தருகிற விடயத்தை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட ஒரு பகுப்பாய்வு ரீதியான கற்றல் ஒன்று வரணும், ஒரு கிரியேஷன் ஒன்று வரணும். தலைமைத்துவத்தில் காணப்படுகிற தடைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேள்வி கேட்டால் தனிப்பட்ட தடைகள், தொடர்பாடல் தடைகள், நிறுவன ரீதியான தடைகள், சமூக மற்றும் கலாச்சார தடைகள் என்று சொல்லி வகைப்படுத்தி சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். தலைமைத்துவத்தில் காணப்படுகின்ற தடைகளின் 2 வகை சொல்லுங்கோ என்று கேட்டால் இதில் இருக்கிற மாதிரி சொல்ல தெரியும். தடைகள் என்று சொல்லுங்க என்று கேட்டால் இதுக்குள்ள நீங்க படிக்க போகிற தனிப்பட்ட தடைகள், தொடர்பாடல் தடைகள், நிறுவன ரீதியான தடை, சமூக கலாச்சார தடைகளில் ஒவ்வொன்றை எடுத்து வச்சு எழுதணும். அப்போ அது வகையை கேட்கிறாரா அல்லது தடைகள் என்னன்னு கேட்கிறாரா என்கிறத புரிந்து கொண்டு முதல் எப்பவுமே வினாத்தாளுக்கு விடியளிக்க முன்னுக்கும் ஒவ்வொரு கேள்வியையும் தெளிவா புரிந்து கொள்ள வேணும். இதை எதை கேட்கிறேன் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும் என்று விளங்கு. தலைமைத்துவத்தில் காணப்படுகின்ற தடைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்டால் நீங்க தடைகளை சொல்லக்கூடாது. இந்த ஆளுமை சார்ந்த தடைகள், தொடர்பாடல் சார்ந்த தடைகள், நிறுவன ரீதியான தடைகள், சமூக கலாச்சார தடைகள் என்பது போல அந்த தடைகளை சொல்ல வேண்டும். புரியுதா நான் சொல்றது? இந்த அடிப்படையில தான் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இப்போ இந்த தடைகளை பார்த்து கொண்டு நாங்கள் ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொள்வோம். தலைமைத்துவத்தில் காணப்படுகிற 4 வகையான தடைகள் எவை? தனிப்பட்ட தடைகள் என்று சொல்லி என்னென்ன இருக்கு, தொடர்பாடல் சார்ந்த தடைகள் என்ன இருக்கு, நிறுவன ரீதியான தடைகள் எப்படி இருக்கு, சமூக கலாச்சார ரீதியான தடைகளாக எவை இருக்கிறது என்பது தொடர்பாக பார்ப்போம். இப்ப தனிப்பட்ட தடைகள் என்று சொல்லுகிறது தலைவருடைய ஆளுமை, அவருடைய மனப்பாங்கு, அந்த இயல்பு சார்ந்து ஏற்படுகிற தடைகள். தலைமைத்துவத்தின் தடைகள் என்று வருகிற போது முதலாவது பர்சனல் பேரியர்ஸ், ஆளுமை சார்ந்த தடைகள் அல்லது தனிப்பட்ட தடைகள். தலைவரின் ஆளுமை, அவருடைய மனப்பாங்கு, அறிவு, திறன் சார்ந்து ஏற்படக்கூடிய தடை. தன்னம்பிக்கை இல்லை, எல்லாத்துக்கும் பயம், முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் காட்டுறது, இல்லை அனுப்பலாம் பிரச்சனை இல்லை, நான் சைன் பண்ணிடுவேன், சைன் பண்ணலாம், அனுப்பலாம் அந்த பேனை வச்சு கொண்டு இருப்பார், சைன் பண்ண மாட்டார். முடிவுகளை எடுப்பதில் தயக்கம் காட்டுதல், தோல்வி ஏற்படுமோ என்று பயப்படுகிறது. அடுத்தது ஒரு புவர் டெலிகேஷன், பணிகளை ஒப்படைப்பு செய்யாம அல்லது பணி பகிர்வு இல்லை, எல்லா வேலையும் தானே செய்யும் என்று நினைக்கிறது. பணியாளர்களுக்கு வளர வாய்ப்பு கிடைக்காது, தலைவருக்கு வேலைப்பளு அதிகமாக, நிறுவனம் விழுந்துபடுத்தும். 3வது பக்கச்சார். சில பேர்கிட்ட சில அலுவலகங்கள்ல அவருக்கு முன்னாலே எப்பவுமே ஒருவர் அல்லது 2 பேர் குறிப்பிட்ட நபர்கள் இருப்பார். நீங்கள் கதைக்க போனா அவைக்கு முன்னால்தான் கதைக்கணும். அது எங்கடைய ஆக்கலாம், பிரச்சனை இல்லை, சொல்லுங்கோன்னு சொல்லுவேன். அவையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். அப்போ பக்கச்சார்பு, ஃபேவரிசம், சில பணியாளர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கிறது, அவர்களை அருகில வைத்திருக்கிறது, அவையர்கள் சொந்த புத்தியில ஆடாம அவையந்த காலத்துக்கு ஆடுறது, இது மற்ற பணியாளர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தும். பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்கள்ட்ட இந்த மாதிரியான குறைபாட்டை நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்தது மாற்றங்களை எதிர்க்கிற குணம். சார் ஆன்லைன்ல போடலாம் வந்து ஆன்லைன் மண்லைன் ஒன்றும் வேணாம், நீங்க இருக்கிற மாதிரியே கொண்டா. புதிய தொழில்நுட்பங்கள், நவீன முகாமைத்துவ முறைகளை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம், ஒவ்வாமை இருக்கும். இதெல்லாம்
தனிப்பட்ட தடைகள், தன்னம்பிக்கை இல்லை, பணிகளை பகிராம இருக்கிறது, பக்கச்சார்பாக செயற்படுகிறது, புதுமைகளை மாற்றங்களை எதிர்க்கிற குணம், இது தனிப்பட்ட தடைகள். அடுத்தது தொடர்பாடல் தடைகள், கம்யூனிகேஷன் பேரியர்ஸ். லீடர்ஷிப்பின் உயிரே தொடர்பாடல் தான். அப்போ ஒரு தலைமைத்துவத்தில் தொடர்பாடல் சார்ந்த தடைகள் காணப்பட்டால் அது பெரிய அளவில் பாதிக்கிற பேரியர்ஸாக இருக்கும். தெளிவற்ற தகவல், பணியாளருக்கு என்ன செய்ய வேணும் என்றது தெளிவாக சொல்ல தெரியாமல் இருக்கிறது, பணியாளர்களிடம் கருத்துக்களை, குறைகளை, அபிப்பிராயங்களை, ஆலோசனைகளை கேட்காம இருக்கிறது, காதே இருக்காது. சில பேருக்கு வாய் மட்டும்தான் இருக்கும், நான் சொல்றதை கேட்கும், நீங்க ஒன்றும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா விளங்கையில அப்படியோ என்று கேட்கலாம். அந்த மாதிரி செவி மடுக்காம, புவர் லிசனிங், தகவல் இடைவெளி, மேலிடத்தில் இருந்து வருகிற தகவல்களை சரியான நேரத்தில் கீழ்மட்ட பணியாளர்களுக்கு கொண்டு சேர்க்காமல் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கேப் கொண்ட உருவாக்குவார், தகவல் இடைவெளியை தோற்றுவிக்கிறது. இவையெல்லாம் தொடர்பாடல் தடைகள். நிறுவன ரீதியான தடைகள், நிறுவன ரீதியான தடைகள் ஆர்கனைசேஷனல் பேரியர்ஸ் என்று சொல்லுவோம். நிறுவனத்தினுடைய கட்டமைப்பு, அங்கே இருக்கிற சூழல், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதுகளாலே ஏற்படுகிறது. அதிகப்படியான அதிகாரத்துவம் காணப்படுகிறது, பியூரோக்ரசி கடுமையாக இருக்குவாங்க, எல்லாத்துக்கும் விதி இருக்கும், பேனாவை எப்படி எடுக்கணும், எங்கே காட்டி தொங்க விடணும், திருப்பி எங்கே வைக்கணும், இந்த மாதிரியாக அதிகப்படியான பணிக்குழு ஆட்சித்தன்மை, அதிகாரத்துவம்னு சொல்றோம், பியூரோக்ரசி, பியூரோக்ரசி, மிக கடுமையான விதிகள், விதிமுறைகள். இது தலைமைத்துவத்தினுடைய சுதந்திரத்தை சுருக்கும். தலைமையினால முடிவெடுக்கிறார், எல்லாத்துக்கும் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்க வேண்டியவர். அடுத்தது வளப்பற்றாக்குறை, வளப்பற்றாக்குறை, போதிய நிதி வளம், மனித வளம், தொழில்நுட்ப வசதி. மற்றது அரசியல் குழுவாதம், அலுவலகத்துக்குள்ள நிலவுகிற தேவையற்ற போட்டி. சரிதானே, அந்த யாழ்ப்பாணத்தான், கிழக்கால், வடக்கான், இந்த மாதிரியான போட்டிகள், அதே போல சமயம் சார்ந்த போட்டிகள், பிரதேசம் சார்ந்த போட்டிகள், இது தவிர வேற கணக்க இருக்கும். அடுத்தது 4வது சமூக கலாச்சார தடைகள். அதாவது வெவ்வேறு கலாச்சார பின்னணி கொண்ட பணியாளர்களை புரிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்படுகிறது. தலைவர் என்கிறவர் சில கலாச்சாரங்கள் தொடர்பில் ஆரோக்கியமற்ற கருத்துக்களை கொண்டிருப்பார், அல்ல பல்வேறு விதமான அபிப்பிராயங்களை கொண்டிருப்பார். அப்போ இது தலைமைத்துவத்துக்கு ஒரு தடையாக போயிடும். அடுத்தது தலைவர் என்பவர் கட்டளையிடுபவர் என்கிற ஒரு பழங்காலத்து மனநிலை, இது ஒரு ஆஃபீஸ் கல்ச்சர் தான். ஆனால் அதுவும் தலைமைத்துவம் பற்றிய தவறான ஒரு புரிதல். அவர் தலைமைத்துவம் என்னன்னு தெரியாம ஆர்டர் பண்ற மட்டும்தான் தன் வேலையை யோசிச்சு கொண்டிருப்பார். அப்ப இவ்வாறாக தலைமைத்துவம் தொடர்பாக ஏற்படக்கூடிய தடைகள் தனிப்பட்ட தடை, தொடர்பாடல் தடை, நிறுவன ரீதியான தடை, சமூக மற்றும் கலாச்சார தடைகள் என்கிற வகையில வகைப்படுத்தலாம். சரி, இந்த அளவில் நாங்கள் ஒரு 15 நிமிடம் இடைவேளை ஒன்றை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். சரி, இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். இப்போ தலைமைத்துவத்தில் காணப்படுகிற 4 வகையான தடைகள் என்பது தொடர்பாக பேசியிருக்கிறோம். இந்த தடைகளை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகள், இங்கே நான் அப்படி ஒரு தலைப்பு போடையில் தலைமைத்துவத்தில் காணப்படும் தடைகளை தாண்டுவது எப்படி என்று போட்டிருக்கிறேன். இப்போ தலைமைத்துவ தடைகளை வெற்றி கொள்வதற்கான தந்திரோபாயங்கள் என்று கேட்பார்கள், தலைமைத்துவ தடைகளை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகள் என்று கேட்பார்கள். இந்த மாதிரியாக கேட்கப்பட்டால் அந்த லீடர்ஷிப் பேரியர்ஸை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் என்கிறதாக புரிந்து கொண்டு உங்களோட விடைகளை எழுதக்கூடியதாக இருக்கும். அப்போ தலைமைத்துவத்தில் காணப்படுகிற தடைகளை எவ்வாறாக தாண்டுவது? ஒன்று, ஒரு தொடர்ச்சியான பயிற்சி, தலைமைத்துவ கோட்பாடுகள் தொடர்பாக, தலைமைத்துவ திறன்கள் தொடர்பாக தேடி கற்றல், அந்த விடயங்கள் தொடர்பாக பயிற்சிகளை செய்கிற தலைமைத்துவ பயிற்சி, கோட்பாடு ரீதியான அறிவையும் பிரயோக ரீதியான அறிவையும் வளர்த்துக் கொள்வது. இப்போ தொடர்ச்சியான பயிற்சியின் மூலமாக இந்த தடைகளை வெற்றி கொள்ள முடியும். 2வது, திறந்த தொடர்பாடல். சிறந்த தொடர்பாடல் அல்ல, சிறந்த தொடர்பாடல் அவருக்கு இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை என்று பார்த்து நாங்கள் தொடர்பாடல் தடைகள். இங்கு
திறந்த தொடர்பாடல், பணியாளர்களோட வெளிப்படையான கலந்துரையாடல்களை நடாத்துவது, அவர்களும் கலந்துரையாடுவதற்கு ஊக்குவிக்கிறது. அதுபோல தகுதியானவர்களிடம் பணிகளை ஒப்படைப்பது, எஃபெக்டிவ் டெலிகேஷன். தகுதியானவர்களிடம் அதிகாரத்தை ஒப்படைத்தல், பொறுப்புகள், கடமைகள், அதிகாரங்கள் என்று சொல்லி இவற்றை ஒப்படைக்கிறது. உணர்வு சார்ந்த ஒரு அறிவு அல்லது இன்டெலிஜென்ஸ் என்று வச்சுக்கொள்வோமே, உணர்வு சார்ந்த அறிவு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பணியாளர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வது. இவற்றின் மூலமாக தலைமைத்துவத்தில் காணப்படுகிற தடைகளை வெற்றிகரமாக தாண்டி கொள்ள முடியும். அடுத்தது டெலிகேஷன் ஆஃப் அதாரிட்டி, அதிகார ஒப்படைப்பு, அதிகார பகிர்வு என்றும் இதை சொல்லுவோம். அதிகார பகிர்வு அல்லது அதிகார ஒப்படைப்பு தொடர்பான முக்கியமான விடயங்களை பார்ப்போம். இங்க அதிகார பகிர்வு அல்லது அதிகார ஒப்படைப்பு என்று வருகிற போது அது என்ன, அதுக்கு கீழே 4 வினாக்கள் வரலாம். அது தொடர்பாக மேலும் 4 வினாக்கள் வினவப்படலாம். அதிகார ஒப்படைப்பின் கூறுகள் இவை. அதிகார ஒப்படைப்பினுடைய கூறு, அதிகார ஒப்படைப்பினாலே ஏற்படக்கூடிய நன்மைகள், அதிகார ஒப்படைப்பில் இருக்கக்கூடிய தடைகள் அல்லது சவால்கள், சேலஞ்சஸோ பேரியர்ஸ் எப்படின்னு கேட்கலாம். அதிகார ஒப்படைப்பில் எதிர்நோக்கும் சவால்களவை, அதிகார ஒப்படைப்பில் இருக்கக்கூடிய தடைகளவை, இந்த மாதிரியாக கேட்கலாம். அடுத்தது வெற்றிகரமான அதிகார ஒப்படைப்புக்கான கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள். இந்த விடயங்களை பார்ப்போம். அதிகார ஒப்படைப்பென்றால் என்ன, அதிகார ஒப்படைப்பினுடைய கூறுகள், 3 பிரதானமான கூறுகள் இருக்கு. அந்த 3 கூறுகளும் அவை. அதிகார ஒப்படைப்பினால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதிகார ஒப்படைப்பில் இருக்கக்கூடிய சவால்கள் அல்லது தடைகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய விடயங்கள் அவை. வெற்றிகரமான அதிகார ஒப்படைப்புக்கான நிபந்தனைகள் இவை என்பது தொடர்பாக பார்ப்போம். அப்ப அதிகார ஒப்படைப்பு என்கிறது ஒரு தலைவர் தன்னுடைய பணிகளில் ஒரு பகுதியை தன் கீழ் பணியாற்றும் தகுதியான பணியாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு செயல்முறை. தலைவர் தனது பணிகளில் ஒரு பகுதியை தன் கீழ் பணிபுரியும் தகுதியான பணியாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் செயல்முறை அதிகார ஒப்படைப்பு என்று அழைக்கப்படுகிறது. தலைமைத்துவத்தின் முக்கியமான ஒரு கருவி. அதிகார ஒப்படைப்பு என்று சொல்லி வருகிற போது, டெலிகேஷன் என்று வருகிற போது, அதனுடைய கூறுகள், 3 கூறுகள் அதுக்குள்ளே இருக்குது. ஒன்று பொறுப்பு, 2வது அதிகாரம், 3வது கணக்களி தன்மை அல்லது கடப்பாடு. ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாரிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. அதிகார ஒப்படைப்பின் பிரதான கூறு ஒன்று பொறுப்பு. குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்கும்படி ஒரு பணியாளருக்கு அதனை வழங்குவது. இது கடமை கையளிப்பு என்றும் நாங்கள் சொல்லலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய கடமையினை கையளித்த டியூட்டி அவர் கொடுப்போம். நாங்கள் பொறுப்பு, ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்கும்படி அது ஒரு பணியாளருக்கு வழங்குவது பொறுப்பு. 2வது அதிகாரம், அந்த வேலையை செய்வதற்கு தேவையான தீர்மானங்கள் எடுப்பதற்கும் வளங்களை பயன்படுத்துவதற்கும் வழங்கப்படுகின்ற உரிமை. அதிகாரமும் கொடுக்கணும், பொறுப்பு கொடுத்தா காணாது. அதிகார ஒப்படைப்பு 3 கூறுகளை கொண்டிருக்கும். ஒன்று பொறுப்பு, குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்கும்படி ஒரு பணியாளருக்கு வழங்குவது. 2வது அதிகாரம், அந்த வேலையை செய்வதற்கு தேவையான தீர்மானங்களை எடுப்பதற்கு, வளங்களை பயன்படுத்துவதற்கு அவருக்கு வழங்கப்படுகின்ற உரிமை. 3வது கடப்பாடும் பொறுப்பு கூறலும், அக்கௌண்டபிலிட்டி. ஒப்படைக்கப்பட்ட வேலை சரியாக செய்து முடிக்கப்பட்டதா என்பதற்கு
தலைவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கு. இதுல ஒரு விடயம் ஞாபகம் வச்சிருக்கணும், தலைவர் அதிகாரத்தை ஒப்படைக்கலாம். ஆனால் தனக்கு மேலுள்ளவர்களுக்கு இறுதி பொறுப்பு கூறல் செய்கிற கருமத்தை தலைவர் கைவிடலாது. அப்ப இதை பார்த்துத்தான் அதிகார ஒப்படைப்பு செய்யும். ஆனா அவர்கிட்ட கொடுத்து நான் பழுதாக்கி போட்டாருன்னு சொல்லிடலாது. ஒரு பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பொறுப்பை கொடுக்கலாம். அக்கௌண்டனுக்கு, ஏஓக்கு, ஏடிபிக்கு கொடுக்கலாம். ஆனால் அரசாங்க அதிபருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய பிரதேச செயலர். அதிகார ஒப்படைப்பின் 3 பிரதான கூறுகள்: 1 பொறுப்பு, 2 அதிகாரம், 3 கடப்பாடு, அக்கௌண்டபிலிட்டி அல்லது கணக்களி தன்மை என்கிற 3 விடயம் இருக்கு. பொறுப்பு என்பது குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்கும்படி ஒரு பணியாளரிடம் அதனை வழங்குவது. அதிகாரம் என்பது அந்த வேலையை செய்வதற்கு தேவையான தீர்மானங்களை எடுக்கவும் வளங்களை பயன்படுத்தவும் வழங்கப்படுகின்ற உரிமை. கடப்பாடு அல்லது கணக்களி தன்மை, அக்கௌண்டபிலிட்டி என்பது ஒப்படைக்கப்பட்ட வேலை சரியாக செய்து முடிக்கப்பட்டதா என்பதற்கு தலைவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு அல்ல கடமை என்று சொல்லும். அதிகார ஒப்படைப்பினாலே என்ன நன்மை வரும்? அதிகார ஒப்படைப்பின் நன்மைகள் ஆகக்கூடியது 4. தலைவருடைய வேலைப்பளு குறையும். அதனால முக்கியமான மூலோபாய ரீதியான விடயங்களில் தலைவர் கவனம் செலுத்துவதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கும். தலைவருடைய வேலைப்பளு கிடைக்கும். அதனால முக்கியமான மூலோபாயமான ஸ்ட்ராட்டஜிக் மூலோபாய ரீதியான விடயங்களில் கவனம் செலுத்துவதற்கு போதிய நேரம் கிடைக்கும். 2வது, பணியாளர்களுடைய வளர்ச்சி ஏற்படும். பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் போது அவருடைய திறமை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இது எதிர்காலத்தில் தலைவர்களை உருவாக்கும். 3வது, விரைவான முடிவெடுக்கும் இயல்பு நிறுவனத்தில் தோன்றும். ஒவ்வொரு சிறிய விடயத்துக்கும் தலைவரிடம் ஓடாமல் பணியாளர்களை முடிவெடுப்பதால வேலைகள் வேகமாக நடக்கும். 4வது, பணியாளர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள். அதிகாரம் வழங்கப்படுவது பணியாளர்கள் மத்தியில் தங்களை நிறுவனம் மதிக்கின்றது என்ற உணர்வை ஏற்படுத்தி அவர்களை ஊக்குவிப்பதாக இருக்கும். அதிகார ஒப்படைப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? 1, தலைவரிடம் காணப்படுகின்ற எண்ணம், நானே சிறப்பாக செய்வேன், மற்றவர்கள் என்னை போல செய்ய மாட்டார்கள் என்கிற சந்தேகம். உயர்வான தன்னம்பிக்கை, ஏனையவர்கள் தொடர்பான குறை மதிப்பு. 2வது, கட்டுப்பாட்டை இழக்கின்ற பயம். அதிகாரம் கை நழுவி போனால் பணியாளர்கள் தன் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்பதன் காரணமாக எல்லா அதிகாரத்தையும் தலைவர் கையில் வச்சிருக்கிறதும் உண்டு. 3வது, பணியாளர்கள் மீதான நம்பிக்கையின்மை. பணியாளர்களுடைய பக்கத்திலையும் ஒன்று இருக்குது. பணியாளர்களுடைய தயக்கம். தவறுகள் ஏற்பட்டால் தங்களுக்கு தண்டனை கிடைக்கும், எதிர்காலத்தில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல விடயங்கள் கடைசியாக பென்ஷனும் பெறாமல் போயிடும். இந்த மாதிரி என்ற பயத்தில் பணியாளர்கள் பொறுப்புகளை ஏற்பதற்கு மறுப்பது. இவை அதிகார ஒப்படைப்பில் இருக்கக்கூடிய சவால்கள் என்கிற வகைக்குள்ள வேற. ஒரு சிறந்த அதிகார ஒப்படைப்பு கொண்டிருக்க வேண்டிய இயல்புகள் என்ன? வெற்றிகரமான அதிகார ஒப்படைப்புக்கான நிபந்தனைகள் என்று கேட்கிறது. அதிகார ஒப்படைப்பு வெற்றி அடைவதற்கு தேவையான நிபந்தனைகள் அல்லது சிறந்த அதிகார ஒப்படைத்தல் கொண்டிருக்கக்கூடிய பண்புகள் எவை என்பது போன்ற கேள்வி இருக்கு. 1, முதலாவது சமநிலையானதாக இருக்க வேண்டும். அதாவது அதிகார பொறுப்பு சமநிலை. முதலாவது அதிகார பொறுப்பு சமநிலை. வழங்கப்பட்ட பொறுப்புக்கு ஏற்ற வகையில் போதிய அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். வழங்கப்பட்ட பொறுப்புக்கு ஏற்றவாறு போதிய அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். 2வது, தகுதியானவரை தெரிவு செய்தல். வேலையை செய்கின்ற திறன், அனுபவம், ஆற்றல் கொண்ட சரியான நபரிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். 3வது, தெளிவான அறிவுறுத்தல்கள். ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும். என்ன செய்ய வேணும், எப்போ முடிக்க வேணும்,
என்பது போன்ற வழிகாட்டல்கள் இருக்கு. நான்காவது மேற்பார்வையும் பின்னூட்டம். அதிகாரம் கொடுத்தாலும் வேலை எப்படி நடக்குது என்பதை கண்காணித்து தேவையான ஆலோசனைகள், இடைவெளி திருத்தங்கள், வழிகாட்டல்கள் போன்றவற்றை செய்ய வேண்டும். அடுத்த தலைப்பு நாங்கள் நேர முகாமைத்துவம் தொடர்பாக கொஞ்சம் பார்ப்போம். இந்த தலைப்பையும் நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்வோம். அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அடுத்த தலைப்பு தொடர்பில் கவனம் செலுத்தலாம், அல்லது தாமதமாக பார்ப்பதை பற்றி யோசிக்கலாம். நேர முகாமைத்துவம் அடுத்த கம்யூனிகேஷன் இருக்குது. அது கொஞ்சம் பெரிய தலைப்பு. கம்யூனிகேஷன் ஏற்கனவே நிறைய படிச்சிட்டோம், ஆனால் கொஞ்சம் திருப்பி ஞாபகப்படுத்த வேணும், சில விடயங்களை சேர்த்துக்கொள்ள வேணும் என்று யோசித்து எளிமைப்படுத்தி சொல்ல வேணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் இது தொடர்பாக நிறைய வரைவிலக்கணங்களை எல்லாம் சொல்லி கூடுதலாக நாங்கள் அதை கொஞ்சம் பெருமடுப்பில் பார்ப்பது இருக்குது. சில வேளைகளில் சளிப்பூட்டுவதாக அல்லது புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கலாம் என்கிற எண்ணப்பாங்களை தான் அதை திருப்பி பேசுகிறோம். அந்த நேர முகாமைத்துவம் எல்லாம் ஏற்கனவே பேசிட்டேன். சரி, நேர முகாமைத்துவத்துக்குள்ள கேட்கக்கூடிய 5 விதமான கேள்வி. நேர முகாமைத்துவம் முக்கியம் வருகிறதுக்கான காரணங்கள் என்ன? நேர முகாமைத்துவத்தில் தலைமைத்துவம் எப்படியாக பங்கு வகிக்கும்? நேர முகாமைத்துவத்தை பேணுவதற்கான டெக்னிக்ஸ் என்ன, நுட்பங்கள் என்ன? அடுத்தது இந்த ஐசனோவருடைய மெட்ரிக்ஸ். ஐசனோவர் இதில் 4 வகையான மெட்ரிக்ஸ் வச்சிருக்கிறார். நேர முகாமைத்துவத்தை பேணுவதற்கான ஒரு மெட்ரிக்ஸ் என்ற தாயம் மாதிரி ஐசனோவருடைய மெட்ரிக்ஸ், அல்லது ஐசனோவருடைய முன்னுரிமைப்படுத்தும் முறைமை. நேரத்தை வீணாக்குகிற காரணிகளை இதெல்லாம் கேட்டுருக்காங்க கடந்த கால பரீட்சைகளில். நீங்கள் ரவீந்திரன் சாரோட புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கேள்விகளுக்கெல்லாம் அவருடைய விடைகள் இருக்கும். ஆனால் அது முழுமைப்படுத்தப்பட்ட புத்தகம் அல்ல. கடந்த கால வினாத்தாள்களில் ஒரு குறிப்பிட்ட கணிசமான விடயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. எந்த புத்தகமுமே முழுமையானது அல்ல. அப்போது அதுலேயும் இந்த கேள்வியை பார்த்த ஞாபகம் இருக்கு. நேர முகாமைத்துவம் தொடர்பாக ஏற்கனவே பேசியும் இருக்கிறோம். கொஞ்சம் இந்த 5 விடயங்களையும் பேசுவோம். சரிதானே? இப்போ நேர முகாமைத்துவம் முக்கியத்துவம் பெறுகிறது. நேர முகாமைத்துவத்தினுடைய முக்கியத்துவம். நேர முகாமைத்துவம் என்பது ஒரு தலைவருக்கும் பணியாளருக்கும் அவசியமான திறன். வரையறுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள பணிகளை திட்டமிட்டு முன்னுரிமைப்படுத்தி திறம்பட செய்து முடிப்பது தான் நேர முகாமைத்துவத்தின் நோக்கம். நேர முகாமைத்துவத்தின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட நேரத்திற்குள் பணிகளை திட்டமிட்டு முன்னுரிமைப்படுத்தி திறம்பட செய்து முடிப்பது. தலைவருக்கும் பணியாளருக்கும் மிக அவசியமான திறன் ஒன்றாக நேர முகாமைத்துவம் இருக்கிறது. நேர முகாமைத்துவம் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்கும். குறைந்த நேரத்தில் அதிக அளவான வேலைகளை செம்மையாக முடிக்கலாம். நேர முகாமைத்துவம் இருந்தால் குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை செம்மையாக முடிக்கலாம். அப்போ உற்பத்தி திறன் அதிகரிக்கும். 2வது ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் என்று சொல்லுவோம். அது அழுத்தம் குறைகிறது. வேலைகள் தேங்காமல் இருப்பதனால மன உளைச்சல் குறையும். அலுவலக வேலைகளுக்கான காலக்கெடு டெட்லைன் சரியா பின்பற்றலாம். நேர கட்டுப்பாட்டை பேண முடியும். அலுவலக வேலைகளுக்கான காலக்கெடு டெட்லைன்ஸ் தந்திருப்பாங்க, அதை சரியா பின்பற்றக்கூடியதாக இருக்கும். அதே போல ஒரு லைஃப் பேலன்ஸும் இருக்கும். அலுவலக வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில ஒரு சரியான சமநிலையை ஏற்படுத்தலாம் நேர முகாமைத்துவத்தை சிறப்பாக பேணுவதன் மூலமாக. நேர முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம் என்று கேட்டால் ஆகக்கூடியது ஒரு 4 விடயங்களை கேட்பினும் அதை எழுதக்கூடியதாக இருக்கும். இந்த ஐசனோவர் மெட்ரிக்ஸ் நேரத்தை முகாமைத்துவம் செய்வதற்கான மிகச்சிறந்த வழி நிறைவேற்ற வேண்டிய பணிகளை முன்னுரிமைப்படுத்துவது. முகாமைத்துவ அறிஞர்
ஐசனோவர் இதை 4 பகுதிகளாக பிரிக்கிறார். இதைத்தான் கேட்பாங்க. ஐசனோவருடைய மெட்ரிக்ஸில் இருக்கிற 4 முன்னுரிமை தொகுதிகளும் அவை. ஒன்று முக்கியமானவை, அவசரமானவை. இவை உடனடியாக செய்ய வேண்டியவை. முக்கியமானவை, அவசரமானவை, அது உடனடியாக செய்ய வேண்டியவை. இரண்டாவது முக்கியமானவை, அவசரமற்றவை, திட்டமிட்டு செய்ய வேண்டியவை என்கிற வகைக்குள்ள இது வரும். முக்கியமானவை, அவசரமற்றவை. மூன்றாவது முக்கியமற்றவை, அவசரமானவை. இது உடனடியாக செய்யலாம், மற்றவர்களிடம் ஒப்படைத்து செய்யக்கூடியது. முக்கியமற்றது அவசரமானது என்றால் மற்றவர்களிடம் ஒப்படைத்து செய்யலாம். முக்கியமானது அவசரமானது என்றால் உடனடியாக அவரே செய்ய வேணும். முக்கியமானது அவசரமற்றது என்றால் திட்டமிட்டு செய்யலாம். முக்கியமற்றது அவசரமானது என்றால் ஏனையவர்களிடம் ஒப்படைக்கலாம். முக்கியமற்றவை, அவசரமற்றவை என்பது தவிர்க்கலாம் அல்லது மிகுதியாக உள்ள நேரங்களை பயன்படுத்தி செய்யலாம். அப்ப இந்த ஐசனோவருடைய 4 மேட்ரிக்ஸ் இருக்கு. முக்கியமானது, அவசரமானது. 2வது முக்கியமானது, அவசரமற்றது. 3 முக்கியமற்றது, அவசரமானது. 4வது முக்கியமற்றது, அவசரமற்றது என்கிற 4 வகையில இருக்கு. இது எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்தது நேரத்தை வீணாக்கும் காரணிகள், டைம் வேஸ்டர்ஸ். ஒன்று ப்ராப்பர் பிளான் இல்லை, திட்டமிடல் இன்மை. ஒரு நாளை தொடங்கும் போது அல்லது பணியை தொடங்கும் போது எதை முதலில் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அல்லது தீர்மானிக்காமல் இருப்பது. 2வது தள்ளி போடுவது, கடினமான வேலைகளை பின்னர் செய்வோம் என்று தவறாக தீர்மானித்துக் கொள்வது. 3வது நேரத்தை வீணாக்கிற காரணிகள்ல முக்கியமானது முடிவில்லாத கூட்டம். தெளிவான நோக்கம் இல்லாம நீண்ட நேரமாக நடத்தப்படுகிற கூட்டங்கள் நேரத்தை வீணாக்கும் காரணிகள்ல முக்கியம். சில கூட்ட தலைவர்கள், கூட்டத்தை பற்றி நாங்கள் கதைப்போம் பின்னுக்கு இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணி தன்னை பற்றி புழுகி கொண்டிருப்பாங்க அல்லது ஆட்டையும் குடும்ப கதையை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. முடிவில்லாத கூட்டங்கள், தெளிவான நோக்கம் இல்லாத நீண்ட நேர கூட்டங்கள், சரியான தொடர்பாடல் இல்லாமை, தெளிவற்ற தகவல்களால ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்ய வேண்டி இருக்கிறது. இது நேரத்தை வீணாக்கும் காரணி. அதிகப்படியான தேவையற்ற சமூக பழக்கங்கள், இந்த டீ பார்ட்டி வைக்கிறது, அந்த மாதிரியாக வேலை இடத்துல தேவையற்ற அரட்டை. இதுதானே அது சில அலுவலகங்கள்ல பிறந்த நாள் விழாக்கள் ஒவ்வொரு நாளும் கேக் வெட்டி 1.5 மணித்தியாலம் கொண்டாடுறது, டீ வேற மட்டும் இருந்து கதைச்சு கொண்டிருக்கிறது. அதிகப்படியான சமூக பழக்கங்கள், பொருத்தமற்ற அலுவலக கலாச்சாரம், வேலை இடத்துல தேவையற்ற அரட்டைகள், விழாக்கள் போன்றவை இருக்கு. அடுத்தது நேர முகாமைத்துவத்தில் தலைமைத்துவத்தினுடைய பங்கு. தலைமைத்துவம் எவ்வாறு பங்களிக்கலாம்? பங்களிக்கக்கூடிய 2 வழிகள் என்று கேட்பார்கள். நேர முகாமைத்துவத்தில் தலைமைத்துவம் பங்களிக்கக்கூடிய 2 வழிமுறைகள். நேர முகாமைத்துவத்தில் தலைமைத்துவம் வழங்கக்கூடிய பங்களிப்பு. ஒன்று, ஒரு தலைவர் தன்னுடைய நேரத்தை சரியாக நிர்வகிப்பதன் மூலமாக தனது பணியாளர்களுக்கு முன்மாதிரியாக திகழல். ஒரு தலைவர் தன்னுடைய நேரத்தை சரியாக நிர்வகிப்பதன் மூலம் தனது பணியாளர்களுக்கு முன்மாதிரியாக திகழலாம். 2, பணியாளர்கள் தங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு தேவையான வளங்கள், தெளிவான வழிகாட்டல்களை வழங்கலாம். 2 விதமாக தலைமைத்துவம் பங்களிக்கலாம். ஒரு தலைவர் தனது நேரத்தை சரியாக நிர்வகிப்பதன் மூலம் பணியாளர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்தல். 2, பணியாளர்கள் தங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு தேவையான வளங்கள், தெளிவான வழிகாட்டல்களை வழங்குதல். அடுத்தது நேர முகாமைத்துவத்துக்கான நுட்பங்கள்.
நேர முகாமைத்துவத்தை பேணக்கூடிய நுட்பங்கள். ஒன்று ஷிமாட் இலக்குகள் என்று சொல்லுகிறது. அதாவது ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலேவண்ட், டைம் பவுண்ட். குறிப்பிட்டுரைக்கப்பட்ட, அளவிடக்கூடிய, அடையக்கூடிய, பொருத்தமான நேர வரையறை கொண்ட இலக்குகள் நிறுவனத்தினால் தீர்மானிக்கப்பட வேண்டும். நிறுவனத்தினுடைய இலக்குகள் ஸ்மார்ட்டா இருக்கும். குறித்துரைக்கப்பட்ட, அளவிடக்கூடிய, அடையக்கூடிய, பொருத்தமான நேர வரையறை கொண்ட இலக்குகளாக இருக்க வேண்டும். SMART என்கிற வார்த்தைகளினுடைய தொடக்கத்தை தான் ஸ்மார்ட் என்று சொல்லுகிறது. ரெண்டாவது டெலிகேஷன், பகிர்வு, வேலை பகிர்வு. ஒரு தலைவர் எல்லா வேலைகளையும் தானே செய்யாமல் தகுதியானவர்களிடம் பகிர்ந்தளிப்பதன் மூலமாக டைம் மேனேஜ்மெண்ட் செய்யலாம். அடுத்தது டு டூ லிஸ்ட் என்று சொல்லுவார்கள். செய்ய வேண்டிய வேலைகளை முன்னுரிமை அடிப்படையில் எழுதி வைக்கிறது, பட்டியல் தயாரிக்கிறது. அடுத்தது பொமோட்டோரோ டெக்னிக் என்று சொல்லி கொண்டிருக்கு. பொமோட்டோரோ நான் உங்களுக்கு தருகிறேன். சரியான ஸ்பெல்லிங் POMOTORO, பொமோட்டோரோ. அவற்றை டெக்னிக் என்ன சொல்லுதுன்னா, 25 நிமிஷம் வேலை செய், 5 நிமிஷம் ஓய்வெடு. 25 நிமிஷம் வேலை செய்துட்டு 5 நிமிஷம் ஓய்வெடுக்கிறது. இது நேர முகாமைத்துவத்துக்கான ஒரு நுட்பம். அப்போ 4 வகையான நுட்பங்கள்: ஸ்மார்ட்டான இலக்குகள், அடுத்தது டெலிகேஷன், டு டூ லிஸ்ட், செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியல்படுத்துவது, பொமோட்டோரோ டெக்னிக், பொமோட்டோரோ நுட்பம் என்று சொல்லி வச்சுக்கொள்வோமே, பொமோட்டோரோ நுட்பம். இவற்றின் மூலமாக நேர முகாமைத்துவ செயல்முறையினை நாங்கள் முன்னெடுக்கலாம். அடுத்தது தொடர்பாடல். ஒரு கொஞ்சம் பெரிய செக்ஷன் தான் இது. நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறபடியால் உங்களுக்கு வேகமாக இந்த பகுதியையும் திட்டமிடப்பட்ட 22 சரி பாதிய 11 நிறைவு செய்யலாம் என்கிற விருப்பத்துக்காக பேசுகிறேன். இதில் தொடர்பாடல் செயல்முறை, கம்யூனிகேஷன் ப்ரோசஸ், அது இந்த படிமுறைகள், அது ஏற்கனவே படித்தது, வேகமாக ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன். அடுத்தது தொடர்பாடலினுடைய வகை. இது மேல் நோக்கியது, கீழ் நோக்கியது, கிடையானது என்கிறது திசை சார்ந்த தொடர்பாடலாக சொல்லப்படும். முறைமை சார்ந்த தொடர்பாடல் என்பது ஃபார்மல், இன்ஃபார்மல். அதாவது முறைமை சார்ந்தது, முறைமையிட்டது என்கிற மாதிரியான. தொடர்பாடலில் காணப்படுகிற தடைகள், தொடர்பாடல் சார்ந்த தடைகள் என்ன? ஒரு சிறந்த தொடர்பாடலின் பண்புகள். சிறந்த தொடர்பாடலினுடைய பண்பு அல்லது திறமையான தொடர்பாடல் என்றால் என்ன என்று கேட்டாலே இந்த 7Cயும் நீங்கள் சொல்லணும். 7Cயும் ஏற்கனவே சொல்லி தந்தபடியும் தான். சிறந்த தொடர்பாடலில் தலைமைத்துவம் எவ்வாறு பங்களிக்கலாம் என்கிற 5 விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம். தொடர்பாடல் என்பது தொடர்பாக தொடர்பாடலுக்கான வரைவிலக்கணம் போன்றவை நான் சொல்ல போகிறது இல்லை, ஏற்கனவே சொன்னது என்கிறதுனால இதில் இருக்கக்கூடியதை திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த 5 விடயங்களையும் பேசுவோம். முதலாவது தொடர்பாடலினுடைய செய்முறை. இப்போ தொடர்பாடல் என்பது ஒரு நபர் மற்றொருவருக்கு தகவல்கள், கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், எண்ணங்களை பரிமாறுகிற ஒரு செயற்பாடு. இங்கு 6 விடயங்கள் இருக்கும். ஒரு தொடர்பாடலில் 6 கூறு இருக்கும். ஒன்று சென்டர், அனுப்புனர், செய்தியை உருவாக்குபவர் இருப்பார். அவர் தான் கூற விரும்புகிற வார்த்தைகளை, தான் கூற விரும்புகிற செய்தியை வார்த்தைகள் அல்லது சைகைகளாக மாற்றுவார். முதலாவது செய்தியை உருவாக்குபவர் இருப்பார். அதை நாங்கள் சென்டர், அனுப்புனர் என்று சொல்லுவோம். ரெண்டாவது, தான் தெரிவிக்க வேண்டிய தகவல்களை அல்லது செய்தியை வார்த்தைகளாக அல்லது சைகைகளாக மாற்றுவார். இது குறியீடாக்கம், என்கோடிங் என்று சொல்கிறது. மூன்றாவது, அது அனுப்பப்படுகின்ற வழி, அவர் பேசுவது.
கடிதமாக அனுப்புவாரா, இமெயிலில் அனுப்புவாரா, அதை சொல்றது ஊடகம், மீடியம் அல்லது சேனல் மூன்றாவது. நாலாவது அதை ஒருவர் பெறுவார், ரிசீவர் செய்தியை பெற்றுக்கொள்வார். குறியீடு நீக்கப்படும், அதாவது என்கோடிங்க டீகோடிங்கா மாத்துவார். இதை டீகோடிங் சொல்றது. அவர் தான் சொல்ல நினைத்த விடயத்தை வார்த்தைகளாக அனுப்புவார். அந்த வார்த்தைகளை வாசித்து இவர் புரிந்து கொள்வார். தனக்கு புரிந்ததா என்பது தொடர்பாக உறுதிப்படுத்துவார், ஃபீட்பேக். செய்தி புரிந்ததா என்பதை உறுதிப்படுத்துவது பின்னூட்டம். இந்த 6 கருமங்கள் அல்லது செயல்முறைகள், ப்ரோசஸ் 6 இருக்கும். ஒன்று அனுப்புனர், சென்டர். இரண்டாவது குறியீடாக்கம், என்கோடிங். மூன்றாவது ஊடகம், மீடியம் அல்லது சேனல். நாலாவது பெறுநர், செய்தியை பெற்றுக்கொள்பவர். ஐந்தாவது குறியீடு நீக்கம், டீகோடிங். ஆறாவது பின்னூட்டம். தொடர்பாடலினுடைய வகை இதை திசை சார்ந்து வகைப்படுத்துகிற போது மேல் நோக்கிய தொடர்பாடல், கீழ் நோக்கிய தொடர்பாடல், கிடையான தொடர்பாடல் என வகைப்படுது. இது அதிகார மட்டங்களின் அடிப்படையில் அல்லது திசை சார்ந்து வகைப்படுத்தப்படும். மேல் நோக்கிய தொடர்பாடல் பணியாளர்கள் முகாமையாளருக்கு தகவல்களை அனுப்புவது, அப்பீல், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இதுக்கு வரும், மேன்முறையீடுகள், அறிக்கைகள். கீழ் நோக்கிய தொடர்பாடல் முகாமையாளர் பணியாளர்களுக்கு தகவல்களை அனுப்புவது, கட்டளைகளை வழங்குவது, பணிப்புரைகள், கொள்கைகள் போன்றவை. கிடைமட்ட தொடர்பாடல் ஒரே மட்டத்தில் உள்ள பணியாளர்கள் தங்களுக்குள்ள தகவல்களை பரிமாறிக்கொள்வது. இப்ப துறை தலைவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலை இருக்கு சொல்லல. அடுத்தது முறைமை சார்ந்த தொடர்பாடல், முறைமை சாராத தொடர்பாடல். முறைமை சார்ந்த தொடர்பாடல் அலுவலக விதிகளின்படி நடக்கும், உத்தியோகபூர்வ கடிதங்கள், கூட்டங்கள் போன்றவை இதுக்குள்ள வரும். முறைசாரா தொடர்பாடல் என்பது தனிப்பட்ட நட்பு உறவின் காரணமாக நடக்கிறது. முறை சார்ந்த தொடர்பாடல், முறைசாரா தொடர்பாடல். இந்த முறை சார்ந்த தொடர்பாடலினுடைய நன்மைகள், முறைசாரா தொடர்பாடலினுடைய குறைபாடுகள் என்பது தொடர்பாக நீங்கள் தேடிக்கொள்ளலாம். பெரிய அளவுக்கு ஆகக்கூட விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். வந்தால் எழுதக்கூடிய அளவு கொஞ்சம் யோசித்து வச்சுக்கொள்ளுங்க. தொடர்பாடலில் காணப்படுகிற தடைகள், கம்யூனிகேஷன் பேரியர்ஸ் என்று சொல்லுகிறது. ஒன்று மொழி சார்ந்த பேரியர்ஸ், செமெண்டிங் பேரியர்ஸ் என்று சொல்வார்கள். மொழி தடை உத்தரவு, கடினமான சொற்கள் அல்லது புரியாத மொழி, புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவது. அடுத்தது உளவியல் தடைகள். ஒருவரில் கோபமாக, வெறுப்பாக, பயமாக, அதிருப்தியாக இருக்கும்போது தகவல்களை கேட்க விரும்ப மாட்டார்கள், தவறாக புரிந்து கொள்வார். உளவியல் தடைகள். பௌதீக தடைகள், இரைச்சல், சத்தம், தூரத்தில் நின்று கதைக்கிற தொலைதூர இடைவெளி, இந்த தொழில்நுட்ப கோளாறுகள், இந்த மாதிரியான மைக் வேறு செய்யாவது, இப்படியெல்லாம் இருக்கும். அதே போல இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் என்று சொல்றது, தகவல் மிகைப்பு. ஒரே நேரத்தில் அளவுக்கு அதிகமான தகவல்களை வழங்குவது. இவ்வாறானவை தொடர்பாடலில் காணப்படுகிற தடைகள் என்று சொல்லி நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு சிறந்த தொடர்பாடலின் பண்புகள், நீங்கள் இந்த 7 Cயும் பார்த்து கொண்டீங்கன்னா சரி. கிளியர், கன்சிஸ், கன்கிரீட், கரெக்ட், கன்கரண்ட், கம்ப்ளீட், அதை சரியாக உச்சரிக்கிறதுக்கு COURPEOUS என்று நினைக்கிறேன். பணிவு என்று சொல்லி தமிழில் இருக்குது. கட்டரசா இருக்க வேணும், சரியான அதை ஸ்பெல்லிங்கை செக் பண்ணிட்டு உங்களுக்கு குரூப்பில் போட்டு விடுறேன். அப்போது தெளிவு, சுருக்கம், உறுதியானதாக இருக்கணும், சரியாக இருக்கணும், தொடர்புள்ளதாக இருக்க வேணும், முழுமையாக இருக்கணும், பணிவாக இருக்க வேணும். தெளிவாக இருப்பதுங்கிறது செய்தி குழப்பம் இல்லாமல் இருக்கிறது. சுருக்கம், தேவையற்ற வளவளப்பு இல்லாமல் சொல்லுவோம். அடுத்தது கங்க்ரீட், ஆதாரங்களோட பேசணும், உறுதியானதாக இருக்க வேணும், கரெக்டாக இருக்கணும், சரியான பிழையற்ற தகவலை கொண்டிருக்க வேணும். கொக்கரண்ட்ன்றது தொடர்புடைமை, சொல்ல வரும் விடயத்தோடு தொடர்புடையதாக இருக்க வேணும்.
தேவையான எல்லா தகவல்களையும் உள்ளடக்கியது முழுமையாக இருக்க வேணும். அடுத்தது மரியாதையான அணுகுமுறையில் தகவல் சொல்லப்பட்டிருக்க வேணும். மரியாதையான மொழிநடை போன்றவை இருக்க வேணும். தொடர்பாடலில் இன்னொரு விடயம் தலைமைத்துவத்தினுடைய பங்கு. சிறந்த தொடர்பாடலை ஏற்படுத்துவதில் தலைமைத்துவம் எவ்வாறு பங்காற்ற முடியும்? ஒரு தலைவர் திறந்த கதவு கொள்கையை பின்பற்றுவதன் மூலம் பணியாளர்கள் தயக்கமின்றி பேசும் சூழலை உருவாக்கலாம். அதாவது யாரும் வந்து அவரோட வளைச்சிட்டு தகவலை பகிர்ந்து கொள்ளலாம். ஓப்பன் டோர் பாலிசி என்று சொல்லுவோம். ஒரு தலைவர் திறந்த கதவு கொள்கையை பின்பற்றுவதன் மூலம் பணியாளர்கள் தயக்கமின்றி பேசும் சூழலை உருவாக்குதல். இரண்டாவது, பணியாளர்களின் கருத்துக்களை செவிமடுப்பதில் சிறந்தவராக இருத்தல், ஆக்டிவ் லிசனிங் இருக்க வேணும். இந்த இயல்புகள் இவ்வளவும் ஒரு தொடர்பாடல் தொடர்பாக நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டபடியாக. சரிதானே? அடுத்தது மோட்டிவேஷன்ல இருந்து தொடர்ந்து வருகிற செயலமர்களை பார்ப்போம். நாளைக்கு அடுத்த செயலமுறை பற்றி நாங்கள் ஆஃப் ரெக்கார்டிங்கில் பேசுவோம். இப்போ இந்த அளவோடு ஒலி பதிவுகள் நடத்தி வைக்கப்படுகிறது. உங்களோட பேசுவதற்காக ஒரு சில நிமிடங்கள் காத்திருக்கிறேன்.